ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல எக்கனாமியோட சிலபஸ் பார்த்தாச்சுல. ஸோ சிலபஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இருக்குல்ல, இந்தியன் எக்கனாமி அண்ட் இட்ஸ் பிளானிங், அந்த பிளானிங் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறது அந்த பிளானிங். அதில் பார்த்தோம்ல, நம்ம சிலபஸ்ல வந்து பிளானிங்கோட ஹிஸ்ட்ரிலாம் கேட்கல. பிளானிங்ல இப்போ இந்தியாவில் இருக்கிற பிளானிங்ல இருக்கிற இஷ்யூஸ் கேட்குறாங்க, கரெக்டா? அப்போ இப்போ இருக்கிற இஷ்யூஸ் நம்ம பார்க்கணும்னா, இப்போ இந்தியாவில் யார் பிளான் பண்றா? நித்தி ஆயோக் தெரியும். அப்போ நித்தி ஆயோகோட இஷ்யூஸ் என்னன்னு படிச்சாலே பிளானிங் முடிஞ்சு போச்சு. பிளானிங்னால இருக்கிறது ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் நித்தி ஆயோக் தான். அப்போ நித்தி ஆயோக சுற்றி நம்ம முடிச்சிட்டாலே போதுமானது. பட் நான் என்ன பண்ண போறேன்னா, டைரக்டா உங்களோட கண்டெம்பரரியா இருக்கிற இப்போ இந்த நித்தி ஆயோகோட பாசிட்டிவ் நெகட்டிவ் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்தியாவோட எக்கனாமிக்கல் ஹிஸ்டரி இருக்குல்ல, அதை ஒரு தடவை பார்த்துக்கலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். வழக்கமாக மெயின்ஸ் கிளாஸ்ல நடத்த மாட்டாங்க, ஏன்னா ப்ரீலிம்ஸ்லேயே அதை முடிச்சிருப்போம். ஏன்னா மெயின்ஸ்க்கான டைமே 2 மாதம் தான், அதில் எக்கனாமிக்கு 10 கிளாஸஸ் தான். பட் ஒரு குட்டி ரிவிஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு குவாலிட்டேட்டிவாக ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சராக படிச்சிருக்கோன்னு ஒரு சொல்லுவாங்களே மாரல் சப்போர்ட், அதுக்காக நான் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் வச்சுக்கலாம், ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வராரு, என்ன சொல்றாருன்னா, உங்களோட பொருள்லாம் கொடுங்க, உங்களோட பொருள்லாம் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் பொருளை உலகம் முழுக்க போயிட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு ஹாப்பி தானே. என்னால் எல்லா ஊருக்கும் போக முடியாது, யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான், நான் அலோவ் பண்ணுவேன் தானே. அதே தான் இந்தியாவோட ரூலர்ஸும் பண்ணாங்க. இந்தியாவோட ராஜாக்கள் இருக்காங்கல்ல, ரூலர்ஸ், அவங்க செஞ்சதும் காரணமாக தான். பிரிட்டிஷ் உள்ள வராங்க, அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்களே. அதை வந்து நம்ம இந்தியன் ரூலர்ஸ் ஏன் விடுறாங்கன்னா, ராஜாக்கள் ஏன் விடுறாங்கன்னா, அதில் நமக்கு ஒரு லாபம் கிடைக்குது. அப்போ நம்ம ஊரில் இருக்கிற விஷயங்களை நம்ம யாருக்கு தரோம்? பிரிட்டிஷ்க்கு தரோம். அவன் போய் என்ன பண்ணுறான்? ட்ரேட் பண்ணிக்கிறான், அவனுக்கு லாபம் வருது. அந்த லாபத்துல இருந்து அவன் என்ன பண்ணுறான்னா, அதுக்கு சொல்லுவாங்களுக்கு எக்ஸ்சேஞ்சா காசு தரல, சில்வர் தரான். புரிஞ்சுல? நம்ம ஸ்பைசஸ் தரோம், அவங்க என்ன தராங்க? சில்வர் தராங்க. அவங்கன்னா யாரு? பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ். அதனால இந்தியாவில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அலோவ் பண்ணாங்க. ஓகே, ட்ரேடிங் சூப்பராக இருக்கு, மார்க்கெட் பெருசாக இருக்குது, எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க? ஸ்பைசஸ் வைப்பாங்க. அந்த ஸ்பைசஸை வந்து பிரிட்டிஷ்காரங்க தருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிட்டனுக்கு சில்வர் தருவாங்க. இந்த காயினுக்கு இந்த சில்வர்லாம் சொல்றாங்களே, சில்வர் கோல்டுலாம், அதுக்கு பேர் புல்லியன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஜஸ்ட் ஸ்பைஸை கொடுத்து புல்லியன்ஸ் வாங்குறோம். அப்போ நமக்கு வந்து அது ஃபாரின் காரனாக இருந்தாலும் ஜாலி தானே. இப்போ தானே பண்ணுறோம், நம்ம ஊரில் இருக்க தண்ணி தரோம், இதுக்கு தரோம். அவங்க நாட்டில் இருக்கிற டாலர்ஸ் கிடைக்கும், சேம் தானே. அப்போ சில்வர் கோல்டு கிடைக்கணும், ட்ரேட் பண்ணோம் ஃபாரினர்ஸ் கூட. இப்போ என்ன பண்ணுறோம்? அதே இயற்கை வளங்களை ட்ரேட் பண்ணுறோம். எதுக்காக? டாலர்ஸ்க்காக. சேம் தான். ஆனால் எங்கே சேஞ்ச் நடக்குதுன்னா, இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, லைன் பண்ணிக்கலாம். The East Indian company's role in India was that of a trading corporation. இப்போ என்ன பண்ணுறாங்க? They brought goods or metals into India and exchanged them for Indian goods like textiles and spices. டெக்ஸ்டைல் ஸ்பைஸை வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற ப்ரீஷியஸ் குட்ஸை வந்து கொடுக்குறாங்க. அப்போ அது அவங்களுக்கு லாபம் கிடைக்குது தானே. அவங்க பிரிட்டனில் விற்றா அந்த லாபத்தில் இருந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் 1747 அவங்களுக்கு தெரியுங்களா, பேட்டில் ஆஃப் பிளாசி, பக்ஸ் எல்லாம் படிப்போம்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன தரல எக்ஸ்சேஞ்சுக்கு? இந்த புல்லியன் தரல. புல்லியன் அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு தெரியுங்களா, பேட்டில் ஆஃப் பிளாசி, பக்ஸருக்கு அப்புறம் அந்த பெங்கால் ரீஜன் முழுக்க யார் கண்ட்ரோல் வந்துருச்சு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கட்டுப்பாடு வந்துருச்சுல. 1 செகண்ட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் 2 விஷயம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஸ்பைசஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஈக்குவலான சில்வர் தராங்க, கோல்டு தராங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பெங்காலில் கலெக்ட் பண்ண காசு இருக்கும்ல, ரெவன்யூ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற உரிமை வந்துருச்சுல கம்பெனிக்கு, அதில் இருக்கிற காசையே திருப்பி கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம ஊர் காசையே வாங்கி நமக்கே காசு கொடுத்துட்றாங்க. அப்போ நமக்கு என்ன வராது? அது ஒரு இன்கமே தெரியாதுல்ல. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த பெங்காலும் அவங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் விவசாயிகள் இருக்காங்களே, அவங்ககிட்ட அந்த டெக்ஸ்டைல்ஸோ ஸ்பைசஸ் வாங்குறதுக்கு விலை வந்து ரொம்ப சீப்பாக்குறாங்க. நீ என்கிட்ட தான் வைக்கணும், அந்த ஒரு ஆர்டரை போடுறாங்க. அதே மாதிரி இருக்கிறதுலே மோஸ்ட் சீப்பஸ்ட்டாக வாங்கிக்கிறாங்க. ஓகே, அப்போ நாம சொல்கிற விலைக்கு தான் அவங்க வாங்கிக்கணும் முடிவு பண்ணுறது பேர் என்னது? டிக்டேட்டர்ஷிப். இப்பயும் அதானே சொல்கிறாங்க. பெசன்ஸ் இருக்காங்க, விவசாயிகளோட மெயின் கோரிக்கை அதானே. அவங்க சொல்கிற விலையை வந்து தீர்மானிக்க முடியாதுல்ல, கவர்மெண்ட் தான் தீர்மானிக்குது. பட் அதுக்கான காரணம் இருக்கும். இது இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து சோஷியலிஸ்ட் எக்கானமியாக இருந்திருக்கு, அதனால் அது ஓகே. ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுச்சுன்னா, பெங்காலில் என்ன பண்ணுது, அவரோட எய்ம் வந்து சீப்பாக பொருள் வாங்கினா அங்கே என்ன பண்ண லாபம் சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு விவசாயிகிட்ட இருந்து ஸ்பைசஸோ டெக்ஸ்டைல்ஸோ சீப் ப்ரைஸ்க்கு வாங்குறாங்க. இன்னும் எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுறாங்க? கம்மி காசு தராங்க, புல்லியன்ஸ்லாம் கட் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஸ் முடிஞ்சு போச்சுல. பிஃபோர் பேட்டில் ஆஃப் பிளாசி அப்போ நமக்கு ரெவன்யூ அதிகம் வருது த்ரூ புல்லியன்ஸ். ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பிளாசி நமக்கு ரெவன்யூ கம்மியாயிடுச்சு. அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, சீப்பாக என்கிட்ட கொடுத்துருன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதான் இங்கே போட்டுருங்க பாருங்களேன். After Battle of Plassey 1757, the pattern of companies
commercial relation with India underwent a qualitative change. அதாவது the company used its political power. அதிகாரம் கிடைச்சில, டாக்ஸ் கலெக்ட் பண்ற அதிகாரம் கிடைச்சிச்சு, அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க பெங்கால, to dictate the terms to the weavers of Bengal who were forced to sell their products at cheaper and dictated price even at a loss. ஆனா இது ஒரு விஷயம் மட்டும் விவசாயிகளை பாதிக்காது. நமக்கு நல்ல விலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வேணா இன்னொரு ஆள்கிட்ட போவாங்க, வேற ஒரு மார்க்கெட்டுக்கு போவாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த மார்க்கெட்டையும் கட் பண்ணி விட்டுறா யாரு, கம்பெனி. அதான் செகண்ட் பாயிண்ட். த கம்பெனி மோனோபோலைஸ்ட் தி ட்ரேட். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். அந்த கம்பெனி மோனோபோலைஸ்ட் தி ட்ரேட் அண்ட் எலிமினேட்டட் இட்ஸ் ரைவல் ட்ரேடர்ஸ் போத் இந்தியன் அண்ட் ஃபாரின். புரிஞ்சுல, விவசாயிகள் கிட்ட விவசாயிகள் என்ன பண்ண முடியல, அதோட வாழ்வாதாரத்துக்கு பிரிட்டிஷ் வந்து கம்மியான பிரைஸ் கேட்குது. அப்போ நீ தேவையில்லை, இந்தியாவிலே சில பேர் முதலாளிகள் இருப்பாங்களே, பெரிய பிரைவேட் பிளேஸ் இருப்பாங்களே, அவங்ககிட்ட விற்க விடல கம்பெனி. இப்போ இந்தியாவில் இருக்கிற முதலாளிகளையும் ஸ்டாப் பண்ணிடுது, கம்பெனி ஸ்டாப் பண்ணிடுது. அதே மாதிரி இப்போ இங்கிலாந்து தேவையில்லை, பிரெஞ்சு வருவாங்களே, போர்ச்சுகீஸ் வருவாங்களே, அப்போ அவங்ககிட்ட விற்கலாமான்னு பார்த்தா ஃபாரின் கண்ட்ரிஸும் உள்ள உள்ள. அப்போது பெசன்ஸ்க்கு வந்து ரெண்டு பிளாக்கேஜ் இருக்கு. ஓகேவா, பிளாக்கேஜ் சொல்லலாம், இல்லை ரெண்டு பேரியர் சொல்லலாம். ஒன்று வந்து பொலிட்டிக்கல் டிக்டேட்டர்ஷிப்பும் இருக்கு, ரெண்டாவது மோனோபோலைசேஷனும் இருக்கு. அப்போ கம்பெனி வந்து எல்லாத்தையுமே மோனோபோலைஸ் பண்ணதால என்கிட்ட தான் விற்கணும், வேற யார்கிட்ட விற்கக்கூடாது, கம்மி விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு மோனோபோலைஸ் பண்ணதால நம்ம வந்து எக்கனாமிக் ட்ரெயின் சொல்லலாம். இன்னொரு காரணமும் இருக்கு. எக்ஸாம்பிள், இங்கிலாண்டை விட்டுருங்களேன், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இருந்த எந்த கவர்மெண்ட்டாக வச்சுக்கலாம், ஹிந்து கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை முஸ்லீம்ஸ் யாராக இருந்தாலுமே என்ன எக்ஸாம்பிள் வந்து அவங்க மாஸ்க் கட்டலாம், இல்லை டெம்பிள் கட்டலாம், இல்லை இரிகேஷனுக்காக ஏதாவது ஒர்க் பண்ணலாம், ரோடு போடலாம், எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை லக்ஸரியான ஒரு வீடு கட்டினாங்க, அது எந்த ஒர்க்கு பண்ணாலுமே இந்தியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் தான். ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுறதுனாலே எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸுமே யார் பண்ணல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்ப கட்டத்தில் பண்ணல. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு போச்சா? இப்போ எக்ஸாம்பிள், முகல்ஸ் இருக்காங்களா, முகல்ஸ் நம்ம ஊர் கிடையாது, வெளிநாட்டுக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ள வராங்க. இந்தியாவை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவை தன்னோட ஹோம் கண்ட்ரியாக நினச்சிக்கிறாங்க. தன்னோட ஹோம் கண்ட்ரியை நினச்சிக்கிட்டு ரூல் பண்ணும்போது தனக்கு கிடைக்கிற ரெவன்யூ இருக்குல்ல இந்தியாவில், அந்த வரவு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலே செலவு பண்ணுறாங்க. ரோடு போடுறது, மாஸ்க் வைக்கிறது, அப்போ இரிகேஷன் ஃபெசிலிட்டி அதிகமாக்குறது. அப்போது ஒரு வேலைவாய்ப்பு உருவாகுது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு என்ன ஆகும், கவர்மெண்ட்டே அந்த காசு லாபமாக எடுத்திருந்தாலும் திரும்பி மக்களுக்கே போகுது இல்லை. அந்த எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எக்கனாமிக் பூஸ்ட் பண்ணுறது இங்கே நடக்கல. யாருக்கு நடக்கல? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நடக்கல. ஏன்னா அவனோட எய்ம் என்னன்னா, இங்கே முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவோட பார்வையை எப்படி பார்த்தான்னா தன்னோட ஹோம் கண்ட்ரியாக பார்க்கல. அவனோட ஹோம் கண்ட்ரியாவே எதை பார்க்குறான்னா அவனோட கண்ட்ரி மட்டும் தான் பார்க்குறான். இப்போ அவனோட மெயின் எய்ம் என்ன இருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அதில் வர லாபம் எல்லாத்தையுமே எங்கே செலவு பண்ணலாம், நம்மளோட ஊரில் செலவு பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால எல்லா இன்கமும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் நடக்கல. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, இங்கே நடக்குது. அங்கே கம்பெனி ஆரம்பிக்கிறது, அங்கே இண்டஸ்ட்ரி உருவாக்குறது எல்லாம் அங்கே நடக்குது. டிஃபரன்ஸ் புரிஞ்சு போச்சா? அப்போ எக்கனாமிக் ட்ரெண்ட்ற வார்த்தை வெறும் விவசாயிகளை சுரண்டுறது ஒன்று, அந்த லாபத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணாமல் வெளிநாட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் எக்கனாமிக் ட்ரெயின் இஸ் பெக்யூலியர் டு தி பிரிட்டிஷ். இந்தியாவில் வேற எந்த கவர்மெண்ட்டும் இப்படி பண்ணல. இந்த லைன் படிங்களா உங்களுக்கு புரிஞ்சிடும். த பிரிட்டிஷ் ரிமைண்ட், இது முக்கியமானது, பிரிட்டிஷ் ரிமைண்ட் பெர்பெச்சுவல் ஃபாரினர்ஸ். இந்தியாவுக்குள்ள அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அவங்க ஃபாரினர்ஸாக தான் இருந்தாங்க. த இங்கிலீஷ்மேன் ஒர்க்கிங் அண்ட் ட்ரேடிங் இன் இந்தியா நியர்லி always planned to go back to Britain, and they spent a large part of the taxes and income they derived from Indian people not in India but in Britain. வாங்கின காசு எல்லாத்தையுமே பிரிட்டனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போ இந்தியாவில் எடுக்கப்பட்ட காசு எல்லாமே இந்தியாவுக்குள்ள தங்காமல் வெளியில் போயிடுறதால அதுக்கு பேர் என்னது, எக்கனாமிக் ட்ரெயின் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை நான் எவ்வளோ சொல்கிறேன்னா, சிம்பிளாக கேட்கலாம். பிரிட்டிஷ் தவிர ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி என்ன இந்தியாவில் கேட்டாங்கன்னா, சிம்பிளாக ஒரு வார்த்தையில் எக்கனாமிக் ட்ரெயின் தான் இந்தியாவோட அவங்களோட ஹிஸ்ட்ரி சொல்லி எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி சொல்லலாம். அப்போ அந்த எக்கனாமிக் ட்ரெயின்ற வார்த்தைக்குள்ள இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்துருக்கு. அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் படிங்க, பர்சன்டேஜ் ஷேர் இன் மேனுஃபேக்சரிங். மீனிங் புரியுதுல, உலக அளவில் ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த நாட்டில் உற்பத்தி பண்ணதை எக்ஸ்போர்ட் பண்ணும். கரெக்டாக அதில் இந்தியா மேனுஃபேக்சர் பண்ணி எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுது, 1950s 25%. மீனிங் புரிச்சுல. அப்போ 1750 இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் என்ன பண்ணுது, எக்ஸ்போர்ட் பண்ணுது. அப்போ உலக அளவில் நடக்கிற எக்ஸ்போர்ட்டில் ஒரு 100 பொருள் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அதில் 25 பொருள் எந்த ஊர்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகுது, இந்தியாவில் இருக்கிற பொருள் மேனுஃபேக்சராக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் அந்த மேனுஃபேக்சர் என்ன ஆகுது, 1860s ஒரு 100 வருஷத்தில் குறையுது இல்லை, 8.6%. அடுத்த 100 வருஷத்தில் மறுபடியும் 2% குறையுது இல்லை. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கா? ஏன்னா நம்ம என்ன படித்தோம், இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற பொருள் ஸ்பைசஸ் இது ஒன்று, டெக்ஸ்டைல்ஸ் படித்தோமா. அப்போ டெக்ஸ்டைல்ஸ் நம்ம இந்தியாக்காரங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அது யார் வாங்கிக்கிறாரு,
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்கிக்கிட்டு அதை என்ன பண்ணுது, எக்ஸ்போர்ட் பண்ணுது. அப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்கணும். ஆனால் என்ன ஆகுது, இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் குறைஞ்சிட்டே இருக்குல்ல. அதுக்கான காரணம் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். மீனிங் புரியுதா? அதாவது இங்கிலாந்துல இருந்து இருக்கிறவங்கள நீங்க 2 பேரை பிடிச்சிக்கலாம். அதாவது இந்தியாவை சுரண்டாங்க. ஒருத்தவங்க வந்து ட்ரேடர்ஸ், வணிகம் செய்கிறவங்க. இன்னொருத்தவங்க மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரி வச்சு பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க, பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மீனிங் புரிச்சா? அப்போ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க இருக்காங்களே, அவங்க யாரு? ட்ரேடர்ஸ். அப்போ இந்தியா இருக்குது, இந்தியாவில் இருக்கிற பொருள் என்ன பண்ணுறானுங்க, அவனுங்க வணிகம் பண்ணானுங்க. எந்த ஊருக்கு? இங்கிலாந்துக்கு. அப்போ வணிகம் பண்ணி வந்த லாபத்தில் நமக்கு இந்தியாக்காரனுக்கு தரானுங்க. ஓகேவா? அப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் இங்கிலாண்டில் இருக்கானுங்களே, இப்போ ட்ரேடர்ஸ்ன்றது ஒரு கிளாஸ், உங்களுக்கு தெரியுதுல்ல. அதாவது வணிகம் செய்கிறவங்க ஒரு குட்டி கம்யூனிட்டி. ஓகேவா? இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துறவங்க அடுத்த கம்யூனிட்டி தானே. எஸ். அப்போ ட்ரேடர்ஸை விட அடுத்து இன்னொரு கிளாஸ் உருவாகுது எங்க இங்கிலாண்டில். அவங்க யாரு? மேனுஃபேக்சரிங் கிளாஸ். அப்போ அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? மேனுஃபேக்சரிங் புரிஞ்சு போச்சுல, இண்டஸ்ட்ரி ரன் பண்றவங்க. அப்போ இங்கிலாண்டில் இருக்கிற சில பேர் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வைக்கிறாங்க. காரணம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்போ அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுது, இந்தியாவில் இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் கொட்டுது. எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல்ஸ். அப்போ இந்தியா பொருளை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கிலாந்து இருக்கிற மக்கள் வாங்குவாங்க. அப்போ இதை முதல்ல ஸ்டாப் பண்ணலாம். அப்போ இதுக்கு தான் போராடி இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட்டை குறைச்சிடலாம். நாம் என்ன பண்ணலாம், நம்ம இண்டஸ்ட்ரியில் உற்பத்தி பண்ணுற எல்லா பொருளையும் நம்ம இந்தியாவுக்குள்ள இறக்குவோம். நமக்கான இண்டஸ்ட்ரிக்கான ப்ராஃபிட்டை இந்தியா மாற்றிக்கலாம்னா ரிவர்ஸ் நடக்குது. ஸோ மீனிங் புரிஞ்சிச்சுல. அப்போ இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரியாக இருந்தது. ஆனால் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் என்ன பண்ணுறது, மறுபடியும் இங்கிலாண்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரிக்காரன அவன் உற்பத்தி பண்ண ஃபினிஷ்டு குட்ஸை இந்தியாவுக்குள்ள என்ன பண்ணுறான், எக்ஸ்போர்ட் பண்ணுறான். அப்போ இந்தியா என்ன மாறிடுது, இந்தியாவில் யாரும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, வர்ற பொருளை மட்டும் வாங்கிக்கும். அது கூடவே இந்தியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா மக்கள் இருக்காங்களா, இப்போ இந்தியன் மக்கள் என்ன சொல்கிறா, இந்தியா மக்கள்கிட்ட என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை, நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அவங்க கிட்ட பொருள் வாங்காதீங்க. ஓகேவா? அதோட சீப் குட்ஸ் எங்கேருந்து வருது, இங்கிலாந்துலேருந்து வருது, அந்த பொருளை வாங்குங்க. அதுக்கு வந்து அது எக்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க வர்றதெல்லாம். சர்வேக்கு லாஜிக் புரிஞ்சுல. அப்போ இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற மேனுஃபேக்சரிங் வந்து லாபமே இல்லை, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் கட் ஆயிடுச்சு. இந்தியாவில் இருக்கிற மக்களுமே எதை வாங்குறாங்க, இங்கிலாந்துலேருந்து வர்ற பொருளை வாங்குறாங்க. இப்போ சேம் அதே தான் நடக்குது. நாமளும் அதிகமான பொருள் எங்கே வாங்குறோம், எஃப்டிஏ வருது. இப்போ ஒட்டுமொத்தமாக பேப்பருங்களேன், இது 1900. அப்போ இந்தியாவில் இப்போ உலகம் முழுக்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பொருள் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அது 2 பொருள் தான் இந்தியாவில் இருந்து. இப்போ அடுத்த 100 வருஷம் 1990 பாருங்க, 1.5% தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். 2020 பாருங்க 2% தான். அப்போ 1900 2020 கம்பேர் பண்ணி பார்த்தா இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் ஷேரிங் எவ்வளோ உலகில் 2% தான். அப்போது 1850 ஒரு 100 பொருள் உற்பத்தி பண்ணாங்கன்னா உலகம் 25 பொருள் இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. 2020 2 பொருள் தான் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த பாக்ஸே போதுமானது. இந்த ஒரு பாக்ஸே ஒட்டுமொத்த எக்கனாமிக் ஹிஸ்டரியும் புரிஞ்சிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது பிரிட்டிஷோட எக்கனாமிக் ஹிஸ்டரி தான். இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது என்னாச்சு, 1750 இருந்து 1900 வரைக்கும் இந்தியாவோட எக்கனாமி குறைஞ்சிட்டே போகுதுல்ல. ஸோ அந்த பாயிண்ட்டை கன்க்ளூட் பண்ணுறதுக்கான லைன் தான் இது. காலோனியலிசம், இந்தியா பிரிட்டிஷ் ரூல் பண்ணுற இங்கே இந்தியாவோட காலோனியலிசம் லெட் டு தி கம்ப்ளீட் பேக்வர்ட்னஸ், இல்லை இந்தியாவை பின்னுக்கு தள்ளுது, அண்ட் அண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி. அதே மாதிரி நான் இப்போதைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்தியாவை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பின்னுக்கு தள்ளிடுச்சுன்னு சொன்னேன். ஆனால் என்ன மாதிரிலாம் பின்னுக்கு தள்ளிடுச்சு, வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் நான் சொல்லல. ஓகே, ஏன்னா அதுக்கு எக்ஸாம் கொஸ்டின் வராது. அது வந்து உங்களுக்கு அந்த GS1 இருக்குல்ல, GS1 மாடர்ன் இந்தியா படிப்பீங்களே, அதில் கேட்பாங்க எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படி கேட்பாங்க, இல்லை காலோனியல் இந்தியா கேட்பாங்க. அது ஒரு 10 பாயிண்ட் எழுதிக்கலாம். அது ஸ்பெக்ட்ரம்ல இருக்கும். பட் நான் தனி 100 தரேன், இப்போ எக்கனாமிக்னு தரேன் நான். அது நீங்கள் படித்தாலே புரிஞ்சிடும். அது என்ன இருக்குன்னா, இந்த 1947 வரைக்கும் இந்த பிரிட்டிஷ் பண்ண ரூலில் பாவர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இலிட்ரஸி 87%, இலிட்ரஸி 87 நினைக்கிறேன், 87% மக்கள் படிக்காமல் இருந்தாங்க. அதேமாதிரி இந்தியாவோட ஒட்டுமொத்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நடக்கலை. அதேமாதிரி இந்தியன் சேவ் பண்ண எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ், அதுக்கு மேலே டேக்ஸ் போட்டு அதையும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி ட்ரேடு வந்து ஃப்ரீ ட்ரேட் இருந்துச்சு. அந்த ஃப்ரீ ட்ரேடு யூனிலேட்டரில் இருந்துச்சு. புரிஞ்சுல, அவங்க இங்கே வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம், அவங்க இங்கே வந்து பொருளை வந்து கொட்டிக்கலாம், நம்ம பொருளை அங்கே எட்டு போக முடியாது, கட் பண்ணிட்டாங்க. படிச்சோம்ல, ஃப்ரீ ட்ரேட் இருந்துச்சு. இன்னொரு முக்கியம் சொல்லணும்னா, ஒரு வித்தியாசமான டிவிஷன் ஆஃப் லேபர் உருவாக்குனாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற ஹியூமன் லேபர்ஸ் எதை உருவாக்கலாம், ஹேண்டிகிராஃப்ட்ஸு, அந்த குட்டி குட்டி பொருளை மட்டும் தான் உருவாக்க முடியும். ஃபினிஷ்டு குட்ஸு, ஃபைன் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க, டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதை நாங்கள் தான் உருவாக்குவோம் அப்படின்னு பிரிக்கிறாங்க யாரு, பிரிட்டிஷ். அப்போது இந்தியாவை வந்து உலக மார்க்கெட்டு கூட
கனெக்ட் பண்ணி விட்டுருச்சு யார் பிரிட்டிஷ். ஆனால் அந்த கனெக்டிவிட்டியில் உருவாகிற டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து இந்தியாவுக்கு பிறகு தள்ளிடுச்சு. இன்னமும் அக்ரிகல்ச்சருக்குள்ளேயே வச்சிருந்ததை தவிர அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேனுஃபேக்சரிங் அவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அந்த டெக்னாலஜிக்கல் டிவிஷன் ஆஃப் லேபர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பேக்வர்ட்னஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் இம்பாக்ட், இல்லைன்னா பிரிட்டிஷ் இம்பாக்ட் ஆன் இந்தியா. ஓகேவா, இது போதும். இதுக்கப்புறம் படிக்க போகிறது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அந்த கதை எல்லாருக்குமே தெரியும், பட் அதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல, உலகம் முழுக்க இருக்கிற பொருளாதாரத்தை, எக்கனாமியை 2 வகையாக பிரிக்கலாம்ல. ஒன்று கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் எக்கனாமி. இந்த 2 வகையான எக்கனாமி தான் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம். எப்போ 1950s காலத்தில். இந்த 2 எக்கனாமியோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. அதாவது அந்த நாட்டுக்கான, இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா வந்து கம்யூனிஸ்டிக் எக்கனாமியை எடுத்துக்க போகுது, அந்த எக்கனாமி ஸ்டைலில் போக போகுது அப்படின்னு அர்த்தம்னா, நம்ம இந்தியாவுக்கான ஒட்டுமொத்தமான பொருள் உற்பத்தி தர்றது, வேலைவாய்ப்பு உருவாக்குறது, அந்த பொருளை விற்கிறது எல்லாத்தையும் யார் பண்ணும்? கவர்மெண்ட்டே பண்ணும். அப்போது என்னது, எம்ப்ளாய்மெண்ட்டும் அவங்க தான், க்ரோத்தும் அவங்க தான், ப்ரொடக்ஷனும் அவங்க தான், எல்லாமே அவங்க தானே. அப்போது கம்யூனிஸ்டிக் எக்கனாமி என்ன சொல்லலாம்? டோட்டாலிட்டேரியன் சொல்லலாமா? டோட்டாலிட்டேரியன் கைண்ட் ஆஃப் எக்கனாமி சொல்லலாம் தானே. ஏன்னா டோட்டலாக ஒட்டுமொத்த எக்கனாமிக்கும் ஒரே ஆள் தான், யார்? ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுதுல. அப்போ அதுக்கு பேர் கம்யூனிஸ்ட் எக்கனாமி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எது? கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி. கவர்மெண்ட் எந்த ஒர்க்கும் பண்ணாது, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணாது. கவர்மெண்ட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வாட்ச் பண்ணுற ஒரு ஆள், ரெகுலேட் பண்ணுற ஒரு ஆள். அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் தர்றது, பொருளை விற்கிறது, லாபம் சம்பாதிக்கிறது, அப்போ மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற முதலாளிகள் பண்ணுவாங்க, ப்ரைவேட் பிளேயர்ஸ். பெரிய முதலாளியும் இருப்பாங்க, குட்டி முதலாளியும் இருப்பாங்க, சின்ன கடை இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், தனக்கு தேவையான பொருளை உற்பத்தி பண்ணிக்கலாம், மார்க்கெட்டில் கொண்டு வரலாம். அப்போ 1950s இந்தியா விடுதலை ஆகும்போது இந்த 2 வகையான எக்கனாமி தான், இந்த 2 வகையான எக்கனாமி தானே நமக்கு ப்ரெசென்ட் ஆகுது நேருக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த 2 எக்கனாமியில் இருக்கிற நெகட்டிவ் தெரியுதுல்ல உங்களுக்கு. கம்யூனிசம்ல என்ன ஆகுது, கம்ப்ளீட்டாக ஸ்டேட் கண்ட்ரோல் வருது. இல்லைன்னா நெகட்டிவ் வேணாம், பாசிட்டிவ் வச்சுக்கலாம். கம்யூனிஸ்டோட பாசிட்டிவ் விடாது, கவர்மெண்ட்டே பொருள் உற்பத்தி பண்ணாது. அப்போ எல்லா மக்களுக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ண பிரிச்சு கொடுத்துரும். யாருக்கிட்ட காசு இல்லையோ கவர்மெண்ட் அந்த மக்கள் என்ன பண்ணலாம், பொருளை ஃப்ரீயாக கூட தர முடியும். அப்போது கம்யூனிஸ்டிக் கொண்டு வந்தோன்னா என்ன, ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் லாபம் பார்க்காதுல்ல. அப்போ எந்த மக்களுக்கு ஈக்விட்டி ஷேரிங் கொடுத்துரும், அது ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிலையும் ஒரு ப்ராஃபிட் இருக்குல்ல. எஸ், டெமோக்ரஸி ஒன்று இல்லை. டெமோக்ரஸினா எக்கனாமிக் டெமோக்ரஸி, அதாவது யார் வேணால் எந்த பொருளை உற்பத்தி பண்ணிக்கலாம், இந்த பொருள் நீ உற்பத்தி பண்ணாத, நீ உனக்கு என்னது, இப்போ நீ வந்து சிகரெட் கூட என்ன பண்ணலாம், உற்பத்தி பண்ண முடியும், அது வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ கம்ப்ளீட் டெமோக்ரஸி ஒன்று இருக்குது. அப்போ 2 வகையான எக்கனாமிலையுமே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல. அப்போ நேரு என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு எக்கனாமிக் போகாமல் 2 எக்கனாமியில் இருக்கிற பாசிட்டிவ்லாம் சூஸ் பண்ணுறாருல. இப்போ எக்ஸாம்பிள் கேபிட்டலிசமில் இருக்கிற இந்த டெமோக்ரஸி ஃப்ரீடம் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி கம்யூனிசத்தில் இருக்கிற இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், இந்த சோஷியலிசம் எடுத்துக்கிறாரு. 2த்தையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்குறாரு. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, மிக்ஸ்ட் எக்கனாமி. இதெல்லாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்களா, பட் அகைன் நான் ஒரு ரிவிஷனுக்காக சொல்கிறேன். அப்போது இன்னொரு பாயிண்ட் வந்து, மிக்ஸ்டு எக்கனாமி நம்ம மிடில் எக்கனாமி சொல்லலாமா? கரெக்டாக இந்த பக்கம் போகாமல் அந்த பக்கம் போகாமல் அதான் இங்கே போட்டிருக்கு. He tried to cut out a middle path for development which combines the individual freedom and liberty with that of equality, at the same time avoiding the evils of both capitalism and socialism. அப்போ இந்தியாவில் மிக்ஸ்டு எக்கனாமி இருக்குன்னு என்ன அர்த்தம்? இந்தியாவில் வந்து கவர்மெண்ட்டும் உற்பத்தி பண்ணும், அதாவது பப்ளிக் செக்டாரும் ஒரு வேலையை பயங்கரமாக பண்ணும், அட் த சேம் டைம் ப்ரைவேட் செக்டாரும் அவங்களுக்கு தேவையான ஒர்க்கை பண்ணலாம். அப்போது அந்த மாதிரி மாடல் உருவாக்குறதுக்கு தான், என்ன மாடல், மிக்ஸ்டு எக்கனாமி மாடலை உருவாக்குறதுக்காக கொண்டு வந்த பாலிசி தான் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948. ஓகேவா, இதில் மெயின் வேலை என்னன்னா, இந்தியாவோட எக்கனாமியில் முக்கியமான வேலையை யார் பார்த்துப்பா, ஸ்டேட் எடுத்துக்கும். மற்ற வேலையை ப்ரைவேட் பிளேயர்ஸ் எடுத்துப்பாங்க. இப்போ நான் சொன்னது தியரி தான் கரெக்டாக. ஆனால் அந்த தியரியோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாலுமே அதிகமாக எது உருவாக்குச்சு, நேஷனலைசேஷன் தான் அதிகமாக இருந்தது. அதாவது கம்ப்ளீட்டாக ஸ்டேட்டு கிட்ட தான் அதிகமான பவர் இருக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. பட் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியா சூஸ் பண்ண எக்கனாமி என்ன எக்கனாமி கேட்டாங்கன்னா மிக்ஸ்ட் எக்கனாமி. ஓகே, இட் மார்க்டு தி டான் ஆஃப், இல்லைனா இப்படி வச்சுக்கோங்க, எந்த காலத்தில் இந்தியாவில் வந்து மிக்ஸ்ட் எக்கனாமி வந்துச்சு அப்படின்னா 1947 அப்புறம். இட் மார்க்டு தி டான் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமி அண்ட் அவுட்லைன் தி ரோல் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ் இன் இந்தியா. ஓகே, அடுத்த லைன் முக்கியமானது. ஹென்ஸ் த மெயின் thrust of IPR 1948. அப்போ இதோட மெயின், இந்த பாலிசி உருவாக்குற மெயின் காரணம் என்னன்னா, டு லே டவுன் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமி in which both public and private enterprises would coexist and accelerate the pace of industrial development. நீங்கள் புரிஞ்சுல, அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது ஓகேவா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமானது எது தேவை, அந்த மிஷின்ஸ்லாம் தேவையில்ல. ஓகே, ஆனால் பிரிட்டிஷ் ரூல் பண்ணிச்சுல,
அவங்க ரூல் பண்ணிட்டு போகும்போது இந்தியாவில் எந்த வகையான மிஷின்ஸ் என்ன சொல்கிறாங்க. அப்போது நான் ஒரு இண்டஸ்ட்ரி நான் வந்து இப்போ கட்ட போகிறேன்னா 1948 90% ஆஃப் அந்த மிஷின் இன்புட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நான் இம்போர்ட் தான் பண்ணியாகணும். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை அதிகமாக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை பப்ளிக்கும் பண்ணட்டும், ப்ரைவேட்டும் பண்ணட்டும். ஆனால் அட் த சேம் டைம் இந்த IPR 1948 பாலிசி ரிசல்ட் என்னாச்சுன்னா, பட் நோ டவுட் தேர் வாஸ் அன் இன்ஹெரண்ட் த்ரெட் ஆஃப் நேஷனலைசேஷன். இது ஃபியூச்சரில் கம்ப்ளீட்டாக நேஷனலைசேஷன் ஸ்டேட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும். இதான் வந்து இம்பாக்ட் சொல்ல ரிசல்ட் ஆஃப் IPR. அதே மாதிரி நம்ம வந்து அந்த மெயின் சிலபஸில் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இம்பாக்ட் சேஞ்சாக இருக்குல்ல, அதில் பார்க்கும்போது ஒவ்வொரு பாலிசி படிப்போம். 1948 பாலிசி இது. அப்போ இதோட நெகட்டிவ் வந்து அடுத்த ஒரு பாலிசி வரும். அந்த பாலிசிக்கு அப்புறம் 5 இயர் பிளான்லாம் வரும். ஓகே, இப்போ இந்த ஸ்லைடு சொல்கிறேன்ல, இப்போ நம்ம எடுத்த சிலபஸ்க்குள்ள இந்த 5 இயர் பிளான்லாம் வராது. அது கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்குள்ள வரும். நான் தனியாக ஹேண்டில் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஏன்னா அதில் எக்ஸாமுக்கு வராது. அப்போ ஆனால் இருந்தாலும் நீங்கள் இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு நாலேஜ் வரும்ல, அதை தர நான் ஒரு ஜஸ்ட் ரீட் விட்டுருக்கு. இப்போ நாம் பண்ணுறது என்னன்னா, அந்த ஹோலிஸ்டிக்காக பார்க்குறோம். இந்தியாவோட எக்கனாமியோட கேரக்டர் எப்படி இருக்குது. பிரிட்டிஷ் இருந்தபோது எக்ஸ்பிளாய்டேட்டிவாக இருந்தது, அதுவும் யூனிலேட்டட் ட்ரேடாக இருக்குது. அது 48க்கு 1947க்கு அப்புறம் கொஞ்சம் மாறுது. மிக்ஸ்ட் எக்கனாமி ரோல் வருது. ஸ்டேட்டுக்கும் ஒர்க் பண்ணுது, ப்ரைவேட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணுறா, ஸ்டேட் பண்ணுது. அப்போ அது நேஷனலைசேஷன் நோக்கி போகலாம். இது வந்து சாரி, இது நேரு இருந்த பீரியட். இப்போ நேரு இறந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த எக்கனாமி ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா, அதை பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் நேரு 2 பேர் முக்கியம் இல்லை. ஒன்று வந்து நிறைய பேர் இருக்காங்க ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது. ஒன்று இந்திரா காந்தி, 2வது ராஜீவ் காந்தியில். ஸோ இந்த பீரியட் பார்க்கலாம், 1965 to 1991. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேரா படித்தாலே உங்களுக்கு 1965ஓட எக்கனாமிக் கண்டிஷன் புரிஞ்சிடும். தொடர்ந்து 2 வருஷம் மழை பெய்யல. இங்கே போட்டிருப்பாங்க த 2 சக்சசிவ் மான்சூன் ஃபெயிலியர்ஸ் 1965-66. ஸோ தொடர்ந்து 2 வருஷம் மழை பெய்யலைன்னா அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ பெரிய படம் உருவாகும் தெரியும்ல. இந்த சாப்பாடு உற்பத்தி நடக்காது. ஆட்டோமேட்டிக்காக பொருள் அந்த சாப்பாடுக்கான ப்ரைஸ் என்ன ஆகும், அதிகமாகும்ல. எஸ், ஸோ ப்ரொடக்ஷன் குறையுதுல்ல, விச் ஷோஸ் தி சைன்ஸ் ஆஃப் ஸ்டாக்னேஷன். அப்படி தேக்கிற நிலையில இருக்குது. காரணம் 2 வருஷம் மழை பெய்யல, இது ஒரு காரணம். அடுத்து பாருங்க, அப்போ இதோட ரிசல்ட் என்னது, இன்ஃப்ளேஷன் அதிகமாகுமா, பொருள் விலை அதிகமாகுமா. 12% 1965 இருந்து 68க்குள்ளேயே ஒவ்வொரு பொருளோட விலை வந்து 12% அதிகமாகுது. அதுவும் முக்கியமாக ஃபுட் ப்ரைஸ் என்ன ஆகுது, 20% அதிகமாகுது. ஏன்னா அக்ரிகல்ச்சரில் ப்ரொடக்ஷன் நடக்கல, அதிகமான பொருள் சப்ளை இருந்தால் தான் விலை குறையும்ல. இது ஒரு ரீசன். அதாவது 1965 இந்தியாவோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் மான்சூன் ஃபெயிலியர் நேச்சுரல், அட் த சேம் டைம் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு நெகட்டிவ். 2 வாரில் 2 வார்ஸ், ஒன்று வந்து சைனா கூட, அடுத்து ஒன்று வந்து பாகிஸ்தான் கூட. அப்போ 2 வாருக்கும் என்ன பண்ணுவோம், செலவு பண்ணுவோம்ல. ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசுமே செலவாகுது. அதான் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம், இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் முடிஞ்சு நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிற கையில் இருக்கிற காசு இருக்குல்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸ், விச் ஹெல்ப்ஸ் டு கவர் லெஸ் தென் 2 months ஆஃப் இம்போர்ட். 2 மாதத்துக்கு கம்மியாக தான் நம்ம கிட்ட பண்ணிக்கலாம், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் கிட்ட காசு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 1965ஓட கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அப்போது இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா மேலே மதிப்பு எப்படி இருக்கும், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடும்ல. காரணம் இந்தியா கிட்ட இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸ் டாலர்ஸ் இருக்குல்ல, டாலர்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ டாலர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னெல்லாம் தேவையோ வெளிநாட்டிலேருந்து வாங்க முடியாது. கரெக்டா? அப்போ சிம்பிளாக அப்படி சொல்லலாம், இட் வாஸ் தி மோஸ்ட் வல்னரபிள் டைம் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி. ஹை இன்ஃப்ளேஷன், அது காரணம் உங்களுக்கு தெரியும். லோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ், அதே மாதிரி ஃபுட் ஸ்டாக்ஸும் கம்மியாக இருக்குது. ஏன்னா 2 வருஷம் மழை பெய்யல, கம்மின்னு வரும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? இந்த டைம்லேயே நம்ம வந்து பாகிஸ்தான் கூட சண்டை போட்டதால யூஎஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா, நமக்கு தர வேண்டிய, நமக்கு எப்பவுமே அதை என்ன பண்ணணும், என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். இங்கே போட்டு போகிறேன், இங்கே போடுவோம். யூஎஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டோனர் விச் ஹெல்ப்ஸ் இன் எய்டிங். இப்போ இந்தியாவுக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அதை வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் பாகிஸ்தான் கூட சண்டை போட்டதால அந்த எய்டிங் ஒர்க்கையுமே என்ன பண்ணிடுச்சு, ஆஃப் பண்ணிடுச்சு, சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. அது நீங்கள் ஆல்ரெடி ஃபிலிம்ஸ் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்ல. இந்த PL 480 அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட். அதோட மெயின் எய்ம் தான் யூஎஸ் என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணும். இட் வாஸ் ஏ ஃபுட் எய்ட் ப்ரோக்ராம் பை யூஎஸ் ஃபார் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஹியூமனிடேரியன் கன்சர்ன் பண்ணும். அதை என்ன பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. யாருக்கு, இந்தியாவுக்கு தரல. காரணம் வந்து பாகிஸ்தான் கூட சண்டை போட்டதால. நம்ம பாகிஸ்தான் யூஎஸ் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். மறுபடியும் இதெல்லாம் படிக்கிறேன். ஓகேவா? இட் வாஸ் தி மோஸ்ட் வல்னரபிள் டைம் ஃபார் தி இந்தியன் எக்கனாமி. அப்போ இந்த வல்னரபிள் எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கலாம், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு வேறு ஹெல்ப் பண்ணுவா, உங்களுக்கு தெரியும்ல. அப்போ டாலர்ஸ் ஆகிட்டு இருக்குது, யூஎஸ் கிட்ட தான் இருக்குது. யூஎஸ், வேர்ல்டு பேங்க்கு, IMF இவங்க எல்லாரும் வந்து இந்தியாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவில் பொருளாதாரம் டவுனாக இருக்குது, எக்கனாமி டவுனாக இருக்குது. காரணம் என்ன, அப்படி எக்கனாமி டவுன் ஆச்சுன்னு அர்த்தம் ப்ரொடக்ஷன் நடக்கல.
ப்ரொடக்ஷன் நடக்கலன்னா எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும், குறைஞ்சிரும்ல. அப்போ அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்களால் தான் முடியல. அப்போ உங்கள் என்னது உங்கள் எக்கனாமியில் வந்து உங்கள் கண்ட்ரிக்குள்ளே மற்ற ஃபாரின் கம்பெனிஸ்லாம் உள்ளே வந்து கடை வச்சாங்கன்னா, இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணாங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும், ப்ரொடக்ஷன் பண்ணும், எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், இந்தியா என்ன ஆகிடும், இம்ப்ரூவ் ஆகிடும்ல. அது சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. லிபரலைஸ் இட்ஸ் ட்ரேடு, உங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் லிபரலைஸ் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, அதை ஃப்ரீயாக கொடுங்க. உங்களோட இண்டஸ்ட்ரியில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதை ஃப்ரீயாக கொடுங்க. டிவேல்யூ தி ருபி, ருபியோட மதிப்பை வந்து குறைச்சிருங்க. அடாப்ட் ஏ நியூ அக்ரிகல்ச்சர் பாலிசி. எல்லாருக்குமே இந்த 3 பாயிண்ட் முடிச்சிருச்சு. அந்த அக்ரிகல்ச்சர் பாலிசியில் ஒரு நியூ இன்னோவேட்டிவ் பண்ணலாம் அதுன்ற அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இது ரெண்டும் வந்து நெகட்டிவ் ஆகுமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் இந்திரா காந்தி வந்து அதையும் ட்ரை பண்ணாங்க. அதாவது இந்த ட்ரேடில் இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற எல்லா ரூல்ஸையுமே லிபரலைஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்தியாவோட காயின்ஸை வந்து டிவால்யூ பண்ணாங்க. இந்த இந்தியாவோட காயின் டிவால்யூ பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா அது ரொம்ப சீப்பாக இருக்கும், நிறைய பேர் வாங்குவாங்களே அதுக்காக. ஆனால் இது எதுவுமே இந்தியாவோட எக்கனாமிக் வல்னரபிலிட்டியை என்ன பண்ண முடியல, அவங்களால ஸ்டேபிளைஸ் ஆக முடியல. ஸோ வேர்ல்டு பேங்க், IMF இவங்க சொல்கிற பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் இந்தியாவோட எக்கனாமி என்ன ஆகுது, இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. அந்த லைன் இந்த லைன் த பெர்சீவ்டு ஃபெயிலியர்ஸ், டிவால்யூஷன் பண்ணி அப்புறம் இண்டஸ்ட்ரியை வந்து ஃப்ரீயாக்கி விட்டு எல்லாம் பண்ணியும் என்ன பண்ண முடியல, நம்மளால நமக்கு சக்ஸஸ் வரல, ஃபெயிலியர் தான் வருது. அப்போ இந்திரா காந்தி என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓகே அப்போ இந்தியாவுக்கு வந்து லிபரலைசேஷன் வந்து ஒர்க் ஆகல, அப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணோம்ல, எப்படி இருந்துச்சு இந்தியா ஸ்டேட் கண்ட்ரோல் இருந்துச்சுல, அதை கொண்டு வரலாம் திருப்பி. ஸோ இந்தியாஸ் எக்கனாமிக் வல்னரபிலிட்டி, அதாவது அந்த 1965 மான்சூன் ஃபெயிலியரில் ஒரு இந்தியாவோட எக்கனாமிக் வல்னரபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. யார் சொல்லியும் வேர்ல்டு பேங்க் சொன்ன மெஷர்ஸ்லாம் பண்ணியும் கண்டினியூ ஆகுது. அப்போது வேறு வழியே இல்லை, வி ஹாவ் டு ரிவர்ஸ் டு தி இயர்லியர் பாலிசிஸ் ஆஃப் ஸ்டேட் கண்ட்ரோல், ஸ்டேட் இன்டர்வென்ஷன் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ 1967 இந்த வல்னரபிலிட்டியை சரி பண்ணுறதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறோம், எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் டூலா, ஸ்டேட் இன்டர்வென்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது சோஷியலிசம் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, தேர்ஃபோர் we saw the launching of series of radical economic policies. அப்போ அந்த டைமில் நம்ம எடுத்த சில ஸ்டெப்ஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எய்ம் புரிஞ்சு போச்சுல. அப்போ என்ன ஆகும், இனிமேல் மறுபடியும் ஸ்டேட் கண்ட்ரோல் அதிகமாகும். கரெக்டாக. அப்போது ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எடுத்துக்குது, நேஷனலைஸ் பண்ணிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் தானே முக்கியம், இந்த பேங்க் தான் எல்லா மக்களுக்கும் காசு கொடுக்கணும். அப்போ அந்த பேங்க் கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக சொல்கிறத வந்து எல்லா மக்களுக்கும் காசு கொடுத்து ப்ரொடக்ஷன் அதிகமாக சொல்ல முடியும். அது அடுத்து யாரெல்லாம் பெரிய கம்பெனிஸ் இருப்பாங்களா, இப்போ அவங்க தானே அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கம்பெனியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இந்த மோனோபோலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் மீனிங் புரிச்சுல. ஒரு பெரிய கம்பெனி என்ன பண்ணுவோம், எந்த குட்டி ஆட்களையும் வளர விடாமல் அவங்களே எல்லா வேலையும் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஸ்லோவாக இருந்தாங்கன்னா இது நடக்காதுல்ல. எஸ், சிவியர்லி ரெஸ்ட்ரிக்டிங் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லார்ஜ் பிஸ்னஸ் ஹவுசஸ். இந்த ஆக்ட் எப்போ வந்துச்சு, 1969 இது ஒன்றா. அப்போ என்ன ஆகுது, கவர்மெண்ட் கண்ட்ரோல் இன்டர்வென்ஷன் அதிகமாகுதா. எஸ். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இன்சூரன்ஸ் வாஸ் நேஷனலைஸ்ட் 1972. கோல் இண்டஸ்ட்ரி வாஸ் நேஷனலைஸ்ட். அடுத்து ஃபெரா அவங்க ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபிலிம்ஸில். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் என்ன பண்ணுறாங்க, மேலே படிச்சோம்ல, வேர்ல்டு பேங்க் IMF என்ன சொன்னிச்சு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியாக நடக்கிற மாதிரி இந்தியாவோட எக்கனாமியை ஓப்பன் பண்ண சொன்னிச்சுல. அது என்னாச்சு, ஆனால் இம்பாக்ட் என்னாச்சு, நெகட்டிவ்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபெரா வாஸ் பாஸ்ட் இன் 1973, புட்டிங் தி நியூமரஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ் இன் இந்தியா. இதோட ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த டைமில் நான் படிக்கிறேன், மேக்கிங் இந்தியா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் டெஸ்டினேஷன் ஃபார் ஃபாரின் கேபிட்டல். மீனிங் புரிச்சுல. எஸ், உலகத்தில் எந்த கண்ட்ரியில் வேணாலும் ஒரு ஃபாரின் கம்பெனி உள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ரொம்ப கஷ்டமான கண்ட்ரி அது இந்தியா. இல்லை, இந்தியாவுக்குள்ளே போய் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுற கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் அதிகமாக்குது. அட் தி சேம் டைம் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் லைக் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, தைவான் வேர் ஓப்பனிங் அப் தேர் எக்கானமி ஃபார் ஃபாரின் கேபிட்டல். நாம க்ளோஸ் பண்ண உடனே அவங்க அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரிஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் வர இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அங்கே ஆட்டோமேட்டிக்காக போயிடுது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அது எந்தெந்த டெக்ஸ்டைல் மில்ஸ்லாம் அவங்க ரன் ஆகலையோ அதை க்ளோஸ் பண்ண விடாமல், க்ளோஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட் தானே. அப்போ இருக்கிற மில்ஸ் நான் கவர்மெண்ட் எடுத்து என்ன அதை ஒர்க் பண்ணுது. த கவர்மெண்ட் ஆல்சோ டிசைடட் டு டேக் ஓவர் அண்ட் ரன் தி சிக் கம்பெனிஸ் such as a number of textile mills rather than allow such loss making companies to close down. கரெக்டா, சில டெக்ஸ்டைல் மில்ஸ் லாஸ்ல போகுது, அது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அதை எடுத்து என்ன பண்ணுது, அந்த சிக் கம்பெனிஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ இதோட தீம் என்னது, நேரு பீரியடுக்கு அப்புறமும் நம்ம எதை தான் ஃபாலோ பண்ணுறோம், ஸ்டேட் கண்ட்ரோல்டு மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறோம்ல. நடுவில் லிபரலைசேஷன் பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகாதால இந்திரா காந்தி டைமில் இருக்கிற எக்கனாமி தீம் என்னன்னு கேட்டாங்கன்னா சேம் மேலே ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அதிகமாச்சு. அப்போ ஸ்டேட் கண்ட்ரோல்டு எக்கானமி தான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் முடிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த எல்லா பாயிண்ட்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது ராஜீவ் காந்தி கவர்மெண்ட், அடுத்த வரைக்கும் 1990 வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த பீரியடை வந்து ஹையர் க்ரோத் பேர் சொல்கிறாங்க. வழக்கமாக இந்தியாவோட க்ரோத் வந்து 3.5% தான் இருக்கும் எல்லா வருஷமும். ஆனால் அதுலேருந்து
5.5% ஆஃப் ஜிடிபியா இம்ப்ரூவ் ஆச்சு. அப்போ வழக்கமான growth-ஐ விட அதிகமானதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டும் சில ரிஃபார்ம்ஸ் பண்றாங்க. ஆனால் இந்த எல்லா ரிஃபார்ம்ஸ் என்ன பண்றாங்கன்னா லிபரலைஸ் பண்றாங்க. கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ், எல்லா கம்பெனிஸ்க்கும் லைசன்ஸ் தராங்க. ரிடக்ஷன் இன் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எவ்வளோனா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் உண்டு. இந்த எல்லா மெஷர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட growth-ஐ 5.5% ஆஃப் ஜிடிபியை இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ இது ஒட்டுமொத்தம் இதான் புரிஞ்சுக்கலாம். அப்போ 1990க்குள்ள ஒரு மறுபடியும் ஒரு growth இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னா லிபரலைசேஷன். 3 பாயிண்ட்: டொமஸ்டிக் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு லைசன்ஸ் தர்றது, இம்போர்ட்டை ஃப்ரீ ஆக்கி விட்டுறது, நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட growth-ஐ அதிகமாக்குது. வழக்கமாக சொல்லுவாங்களே, வழக்கமான 3.5% growth-ஆகவே இருந்த அந்த ஹிந்து ரேட் ஆஃப் growth-ஐ பிரேக் பண்ண டைம் வந்து இந்த டைம் 1980s டைமில். இப்போ இந்த டேட்டா பாருங்களேன், 9,900, 1950s, 1965, 80, இப்போ 1990 வரைக்கும் முடிச்சிருக்கோமா. அப்போது இந்த நான் சொன்ன ஃபுல்லாக ஸ்டோரி தான். ஓகே, இந்த ஃபுல் ஸ்டோரி நம்ம வந்து டேட்டாவோட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும்ல, இப்போ நம்ம பேசினப்போ நீங்கள் மேலே ஃபுல்லாக கொடுத்துருக்கல, அது ஃபுல்லாக எக்ஸ்பிளனேட்டரி, அதெல்லாம் எக்ஸாம் எழுத முடியாது, டைம் இருக்காது. அப்போ ஒட்டுமொத்த அந்த எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியை டேட்டா வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியும். அப்போ நம்ம 1990s வரைக்கும் படித்த விஷயத்தை ஷார்ட் பண்ணி ஒரே டேட்டா. நான் இப்போ எக்ஸாம்பிள் 1900 1950 வரைக்கும் இந்தியாவோட ஜிடிபி 0.7% தான். 1990க்குள்ள 5.5% இருந்துச்சு. ஆனால் அதுவே 1965 to 80 3.5 தான். இதான் பார்த்தோம். இதுதான் பாரு, இங்கே 3.5. 1950 1980 வரைக்கும் 3.5 தான் இருந்துச்சு. அந்த இந்தியாவோட growth ஹிஸ்ட்ரியே மாற்றுது. 5.5 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எந்த டைமில் 80 to 90. ஆனால் இந்த டைமில் நெகட்டிவ் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது இந்த மேலே பார்த்தோம்ல, ரிடக்ஷன் இன் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அந்த இம்போர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ ஆக்கி விட்றாங்களா, அது நெகட்டிவ் ஆகுது. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து சேவிங்ஸ் ரேட் பாருங்க. ஓகேவா? 1950 1965 வரைக்கும் நம்மளோட சேவிங்ஸ் ரேட் வந்து 3%. ஓகே, 65 1980க்குள்ள சேவிங்ஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகுது 11%. அடுத்து 80 to 90 20%. அப்போ சேவிங்ஸ் ரேட் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டும் நைட் இருக்கு, இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குல்ல. 5% இருந்துச்சு. அப்புறம் வந்து 65 to 80 வந்து 14% ஆகுது. அது அப்படியே 22% மாறுது. இதை ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி கேட்டால் 3 தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் பீரியட்லையுமே எக்கனாமி அது எண்டில் நெகட்டிவ் ஆச்சு சொன்னாங்களே, அதுக்கான காரணம் சொல்கிறேன். அதுக்கான காரணம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த பாயிண்ட், ரிடக்ஷன் இன் இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையில்ல, எவ்வளோ வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஃப்ரீ ஆக்கி விட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறதை விட இம்போர்ட் அதிகமாகச்சு. நீங்கள் ஒரு 10 பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா 20 பொருள் இம்போர்ட் பண்ணுறேன். அப்போ மிச்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பொருளுக்கு நீ இம்போர்ட் பண்ணுறல, இந்த பேலன்ஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா அதுக்கு காசு நம்ம என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனை குறைக்குது, டெபிசிட் அதிகமாகுது. கரெக்டாக? அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் டேர்ம் பாருங்க வாங்குறாங்க. நிறைய ரீசன் இருக்குது, பொலிட்டிக்கலாகவும் ரீசன் இருக்குது. அந்த 1990s நிறைய ஆட்சி மாறுது, அது ஒன்று. அதே மாதிரி இந்திரா காந்தி போட்டாங்களே எம்ஆர்டிபி, அந்த பாலிசி, நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க், அதெல்லாம் இன்னும் சரி பண்ணல. ஓகே, அதுவும் லாங் டேர்ம் அந்த இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் பண்ண ரிஃபார்ம்ஸ் கூட என்ன கிடையாது, ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் கிடையாது. தீஸ் சேஞ்சஸ் வேர் மார்ஜினல் தான். லைன் ஃபுல்லாக படிக்கலாம். ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்டு தி ரிஃபார்ம்ஸ் இன் 1980s. எய்ம் என்னது, அதுக்கு முன்னாடி இந்த காலம் ஃபுல்லாக இந்தியா இருக்க லைசன்ஸ் ராஜா இருக்கு. அப்போ அதாவது பிஸ்னஸ் யாரும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் தான் பண்ணுறாரு. லைசன்ஸ் தர்றது, இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறது, எக்ஸ்போர்ட் அதிகமாக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே மார்ஜினல் சேஞ்சஸ் தான், ரேதர் தேன் ஃபண்டமெண்டல் நேச்சர். அப்போது கம்ப்ளீட்டாக இந்தியா என்ன பண்ணல, லிபரலைஸ் ஆகலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜஸ்ட் இது என்ன பண்ணுச்சுன்னா இந்தியோட எக்கனாமி லூஸ் தான் பண்ணுச்சு. அதனால தான் என்ன ஆச்சு, நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணி பாரோ பண்ணதால ஷார்ட் டேர்ம் பாரோவிங் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக இப்போ டெபிசிட் ஆகுது, ரொம்ப அதிகமாகுது, டெபிசிட் பற்றாக்குறை அதிகமாகுது. அப்போ அந்த டெபிசிட்டை குறைக்கிறதுக்காக தான் மறுபடியும் ஐஎம்எஃப் என்ன பண்ணுது, இந்தியாவுக்கு ஐடியாஸ் வருது. அப்போது நீங்கள் லிபரலைசேஷன் அந்த அளவுக்கு பண்ணல, இன்னும் எஃபெக்டிவாக என்ன பண்ணுங்க, லிபரலைஸ் ஆகுங்க, யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகுங்க. அதே மாதிரி உங்கள் இந்தியாவுக்குள்ளேயே ப்ரைவேட்டைசேஷனை இன்னும் அதிகமாக்குங்க. அதே மாதிரி இந்தியாவை முடிஞ்ச அளவுக்கு குளோபல் கூட இன்டெகிரேட் பண்ணுங்க. அப்போ அந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வருது. அப்போ இன்னும் என்ன ஆகுது, இந்தியா லிபரலைஸ்ட் ஆகுது. ஓகேவா? இந்த எல்பிஜி இருக்குல்ல, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இந்த எஃபெக்டால இந்தியாவோட எக்கனாமி என்ன ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுதா, லிட்ரஸி, அப்புறம் வந்து எக்கனாமிக் க்ரோத்து, அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்ன ஆகுதுன்றது தனி டாப்பிக்ல நான் போட்டுருக்குள்ள. லிபரலைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமி பார்த்துருக்கோம்ல. அதில் படிக்கும்போது எல்பிஜி ஏன் பண்ணுறோம், அது என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க, அந்த இம்பாக்ட் என்னன்னு பார்த்துறேன் தனியாக. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி. ரொம்ப லைட்டாக சொல்லியிருக்கேன், ஏன்னா நிறைய பாயிண்ட் சொல்லணும். ஆனால் இது எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸோட ஸ்டோரி. ஓகேவா? ஏன்னா அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வர எம்சிக்கு சால்வ் பண்ணுற யூஸ் ஆகும். அந்த ஸ்டோரியை உங்களை எழுத முடியாது மெயின்ஸில். இப்போ அடுத்து பார்க்க போகிறதும்
பேசிக்ஸ் தான். நம்மளோட எய்ம் என்னதுன்னா இந்தியாவோட எக்கனாமியில் பிளானிங் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் என்ன அதை பார்க்கணும். அப்போ நம்ம வந்து இந்தியோட எக்கனாமி ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு. அடுத்து பிளானிங்ஸ் பற்றி சிலது பார்க்கணும். பிளானிங் கமிஷன் பார்க்கணும், நித்தி ஆயோக் பார்க்கணும், அதோட பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாம். 15 மார்க் கொஸ்டின் வச்சுக்கலாமா? அப்போ 15 மார்க்னா டைம் வந்து 11 மினிட்ஸ் தான். ஓகே, 10 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும், 11 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. அது எழுதி அனுப்பும் போது அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கிளாஸ் கவனிக்கிறது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த கொஸ்டினே படிக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. இருக்கு அப்புறம் தரப்போகிறது மோஸ்ட் ஈஸியஸ்ட். நீங்கள் எக்கனாமிக் கிளாஸ் எங்கே போயிருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கிளாஸில் எடுத்துருவாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் டஃப்லாம் நமக்கு கிடையாது. ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இதுக்கு நம்ம என்ன எழுதணுன்றதுக்கு மைண்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கான ஒர்க் தான். ஓகே, 1 லைன் கொஸ்டின் தான். ஸோ அப்படியே கேட்டுட்டாலே போதும். கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கமெண்ட் ஆன் தி சக்ஸஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் பிளானிங் இன் இந்தியா. புரிஞ்சுல? கடைசி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா நிறைய பிளான் பண்ணியிருக்கு எக்கனாமிக்கு. அந்த பிளானிங்கில் நடக்கிற சக்ஸஸ்லாம் என்ன, ஃபெயிலியர்ஸ்லாம் என்ன, அதை பற்றி எழுதுங்க. அவ்வளோதான். புரிஞ்சுல? இந்த கொஸ்டின் உங்களுக்கு எழுதணும்னு தெரிஞ்சிருக்கும். இன்ட்ரோவாக எதை எழுதணும்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 15 மார்க்கு சக்ஸஸ்ன்னு கேட்குறாங்க, ஃபெயிலியர்னு கேட்குறாங்க. சக்ஸஸ் பற்றி ஒரு 5 பாயிண்ட்டோ இல்லை 6 பாயிண்ட் 7 பாயிண்ட்டோ, ஃபெயிலியரை பற்றி ஒரு 5-6 பாயிண்ட்டு டிக் போடுற மாதிரி. அப்புறம் இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன். அதே மாதிரி நம்ம ஜென்ரலாக எழுதலாம். ஆனால் ஒவ்வொரு பார்ட்லையுமே இப்போ எக்ஸாம்பிள் சக்ஸஸ் கேட்குறாங்களா, சக்ஸஸில் ஒரு 6 பாயிண்ட் எழுதிங்கன்னா அதில் 1/3 அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் ஆச்சு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், ஃபேக்டாக இருக்கணும். ஜென்ரலாக சொல்ல முடியாதுல்ல. அதாவது வந்து இந்தியாவோட எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஜென்ரல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டேட்டாவோட சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக மாறும். இந்த இயரோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எழுதி ஆன்சர் சப்மிட் பண்ணி நினைக்கிறேன் டெலிகிராம் லிங்க்கில் குரூப்பில். ஓகே, எது வேணால் எழுதலாம். டைம் லிமிட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்படி தோணலாம் எழுதலாம். நான் சொல்ல போகிற ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, எப்பொழுதுமே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா ஜென்ரலாக யோசிக்காதுங்க. ஜென்ரல் வந்து பாயிண்ட்ஸ் யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சக்ஸஸ் என்ன வந்திருக்கும், உமனோட எஜுகேஷன் சக்ஸஸ் வச்சுக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து டாலர் செலவு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லாம் ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக வருது. ஆனால் எப்பொழுதுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட கீவேர்டு எது, பிளானிங்கா? அப்போ இந்தியாவில் நடக்கிற பிளானிங்கோட சக்ஸஸ் ஃபெயிலியர். அப்போது இந்தியாவில் யார் பிளானிங் பண்ணுவாங்கன்றது நல்லா யோசிங்க. எப்பொழுதுமே எந்த கொஸ்டின் கொடுத்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் மாத்துறேன், வாட் ஆர் த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா? ஓகேவா? நம்மளாம் சொல்லலாம் நிறைய வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க, நிறைய எழுதலாம். ஆனால் எப்பவுமே உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங்ன்றது இது யார் பண்ணுறா அதை யோசிக்கணும். யார் இது புரிஞ்சுல? அப்போது பிளானிங் யார் பண்ணுறா யோசிங்க. யார் பண்ணுறா? பிளானிங் கமிஷன். இப்போ நித்தி ஆயோக் பண்ணுது. ஆனால் ஃபர்ஸ்ட் யார் பண்ணுறா? பிளானிங் கமிஷன். அப்போ பிளானிங் கமிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும்ல, அந்த அப்ஜெக்டிவ்ஸை படிச்சுட்டா அதுதான் சக்ஸஸ், அதுதான் ஃபெயிலியர். புரிஞ்சா? அப்போ பிளானிங் கமிஷன் உருவாக்குறாங்க. அதோட எய்ம் என்னன்னா இந்தியாவை இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அதெல்லாம் நடந்துச்சுன்னா சக்ஸஸ், அது நடக்கலையோ ஃபெயிலியர்ஸ். அப்போ பாயிண்ட்ன்றது நீங்கள் ஜென்ரலாக யோசிக்கிறத விட இந்த பாயிண்ட் எழுதினீங்கன்னா ஸ்பெசிஃபிக். ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் நம்ம என்சிஆர்டி போட்டுருக்கல, பிளானிங் கமிஷனோட சக்ஸஸ்ன்றது சிம்பிள் 4 பாயிண்ட் தான். ஜெம்ஸ், GEMS சொல்லுவாங்க. growth, ஈக்விட்டி, மாடர்னைசேஷன், செல்ஃப் ரிலையன்ஸ். அவ்வளோதான். அப்போ இந்த டாபிக் எழுதினா முடிஞ்சு போச்சு. ஸ்பெசிஃபிக்காக எழுதுறோம். growth புரிஞ்சுல? இந்தியாவோட growth இம்ப்ரூவ் பண்ணணும், யாரோட எய்ம் பிளானிங் கமிஷன். அடுத்து ஈக்விட்டி டெவலப்மெண்ட், எல்லாருக்குமான டெவலப்மெண்ட், உன்னோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற டெவலப்மெண்ட். அடுத்து மாடர்னைசேஷன், இண்டஸ்ட்ரி. இது அப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸ், இம்போர்ட்டை குறைக்கணும். அப்போ 4 முக்கியமான ஐடியாவோட தான் பிளானிங் கமிஷன் வருது. புரிஞ்சுல? அதே மாதிரி தான் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்தியா கேட்டாங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யார் பார்த்துக்கிறா, எந்த அத்தாரிட்டி பார்த்துக்குது, அந்த அத்தாரிட்டியோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அந்த பாயிண்ட் மைண்ட் வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ண ஃபேக்ட் இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆன்சர் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலுமே அந்த கொஸ்டினுக்கான ஒரு அத்தாரிட்டி கண்டிப்பாக இருப்பார். அந்த அத்தாரிட்டி நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா அவனோட ஃபங்க்ஷன்ஸு, அவனோட எய்ம்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எப்படி இருக்கு அதோட ஃபேக்ட் எழுதினாலே மெயின்ஸ் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணவங்க என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணலான்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நித்தி ஆயோகோட எய்ம் இருக்குமா, அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு 4 அப்ஜெக்டிவ் வச்சுக்கலாம். இதை படிச்சிட்டிங்க. அப்போ இந்த ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்க்கும் நித்தி ஆயோக் என்ன பண்ணுச்சு, இது நியூஸில் சர்ச் பண்ணால் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துடும்ல, அந்த பாயிண்ட் எழுதிக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்க்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீம் போட்டிருக்கலாம். நம்ம படிச்சிருக்கோம்ல, நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்போம்ல, அட்டல் இன்னோவேஷன் மிஷன். இது வந்து ஒரு நித்தி ஆயோகோட ஒரு அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து அது உருவாக்கின ஒரு பிளான்.
அந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஒவ்வொரு அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு அதோட அப்ஜெக்டிவ் எடுத்துக்கிட்டு அந்த அப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுச்சு அதை எழுதினாலே மெயின்ஸ் தான் விஷயம். இதை கேட்க மாட்டாங்க, அத்தாரிட்டி கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஆட்சி கேட்பாங்க, இந்தியாவோட சினாரியோ கேட்பாங்க. இந்த சினாரியோ எழுதுறதுக்கு உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி முக்கியம். புரிஞ்சுல? ஓகே, அடுத்து பிளானிங் கமிஷன் பார்க்கலாம். நம்ம இன்னும் என்ன ஆரம்பிக்கல, மெயின்ஸுக்கான இன்னும் ஸ்பெசிஃபிக்காக படிக்க ஆரம்பிக்கல. மெயின்ஸில் வந்து இந்தியாவோட பிளானிங்கில் இருக்கிற இஷ்யூஸ் தான் படிக்கணும். அப்போ இஷ்யூஸ் தான் பிளானிங் கமிஷன் முடிஞ்சு போச்சு, அதை கேட்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற நித்தி ஆயோக் அதோட அப்ஜெக்டிவ்ஸில் இருக்கிற சேலஞ்சஸ்லாம் அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுதான் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னும் படிக்கிறதுலாம் பேசிக்ஸ் தான். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ பிளானிங் கமிஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, இங்கே எக்கனாமிலே படிச்சிருப்பீங்க, ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ரெசல்யூஷன் வழியாக கொண்டு வந்தது. இது பேசிக். இது த பிளானிங் கமிஷன் வாஸ் செட் அப் பை அ ரெசல்யூஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1950. ஸோ பிளானிங் கமிஷனோட கேம் உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து இந்தியாவில் அதுக்கு சொல்லிட்டேன்ல, ஜெம்ஸே போதுமானது, அதுவே இது போதும். ஒட்டுமொத்த பிளானிங் கமிஷனோட ஹிஸ்டரிக்கு இது ஜெம்ஸே போதும். growth, ஈக்விட்டி, மாடர்னைசேஷன், செல்ஃப் ரிலையன்ஸ், இதுக்காக இந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய பிளானிங் பண்ணும் பிளானிங் கமிஷன். கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிள், growth முக்கியமா? growth எப்படி வரும்? நம்ம நிறைய உற்பத்தி பண்ணணும். அப்போது எந்தெந்த ரிசோர்ஸை எப்படி உற்பத்தி பண்ணணும்? அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் அசஸ் பண்ணுறது இவங்க தான். அசஸ் பண்ணிட்டு அதை எப்படி மோஸ்ட் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பேலன்ஸாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பண்ணுறது தான் பிளானிங் கமிஷன். அப்போ அந்த கமிஷனை தெரியல ஒரு கொடுத்தோன்னே. அப்போ அந்த முதல் பிளானிங் கமிஷனோட சேர்மன் யாருன்னா நேரு தான். அது உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. ஸோ இதான் பேசிக்ஸ். உங்களுக்கு நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமானது வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்தியாவோட பிளானிங் எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா. நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தி என்ன பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், பிளானிங் கமிஷனோட முக்கியமான ஃபங்க்ஷனே வந்து பேலன்ஸ்டு யூட்டிலைசேஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் ரிசோர்ஸ். இந்தியாவோட வளங்களை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஆனால் அதில் வந்து கரெக்டான ப்ராப்பர் அப்ரோச் ஃபாலோ பண்ணல. பாட்டம் டு டாப் அப்ரோச் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கண்ட்ரியோட ரிசோர்ஸை வந்து பேலன்ஸாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி அந்த பாயிண்ட் எழுதுறதுக்கு இந்த கீவேர்டு முக்கியம். ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்போது அந்த அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, அதை படித்தாலே போதுமானது. அதாவது அந்த வார்த்தையோட மீனிங் தெரிஞ்சிட்டாலே இது ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் மெமரி பண்ணாதீங்க, இந்த 8 பாயிண்ட்ஸ் மெமரி பண்ணாதீங்க. ஓகே, அந்த பிளானிங் கமிஷன் வந்து ஜெம்ஸ் போட்டோம்ல, ஜிஎம்எஸ், அதில் வச்சுக்கிட்டே நீங்கள் எழுதிக்கலாம். இன்னும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட் கிடைச்சிரும். அப்போ அந்த க்ரோத்னு வந்துச்சுன்னா அந்த க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாவை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடும். நம்ம வந்து ஆரம்பிக்கல, பேசிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும், இந்தியாவில் இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ், எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, அதை பற்றி இவாலுவேஷன் பண்ணுமா. ரெண்டாவது, இவாலுவேட் பண்ணியாச்சு, அந்த ரிசோர்ஸை பேலன்ஸ்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், மோர் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணணும். அடுத்தது அங்கே வர ப்ரையாரிட்டி, எதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, எந்த ரிசோர்ஸை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், இன் விச் பிளான் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் ஃபர்ஸ்ட். இந்த ப்ரையாரிட்டி பேசிஸுமே இவ்வளோ கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே எவ்வளோ ஆகுதுன்றதையும் வாட்ச் பண்ணுவாங்க. இங்கே அடுத்து பண்ணுறாங்க, டு ஸ்பெசிஃபை தி ஃபேக்டர்ஸ் த டென் டு ரீடார்ட் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பிளான் பண்ணியாச்சு, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு இஷ்யூ பண்ணுறோம், ஆனால் டெவலப் ஆகலை. அப்போ டெவலப்பை குறைக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன, அடுத்து ஒரு விஷயம் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகப்படுதா அப்படின்ற மெக்கானிசம் இதான் உருவாக்கும். டு டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் தி மெக்கானிசம் ரெக்வயர்டு ஃபார் செக்யூரிங் தி சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஈச் ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்மளோட ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனை கரெக்டாக நடக்கிறதுக்கான மெக்கானிசம் உருவாக்கி தரும். அடுத்து ஒரு டைம் டு டைம் இம்ப்ரூவ்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்களான்றதை செக் பண்ணுவோம். டு இவாலுவேட் தி from time to time the improved achieved in the implementation of each stage of the plan. ஸோ டோட்டலாக இதுதான். ஸோ இவாலுவேட் பண்ணுது, அப்புறம் வந்து எஃபெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ரிசோர்ஸை செக் பண்ணிக்குது, அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. டு மேக் ரெக்வயர்டு ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் டைம் டு டைம் ரிகார்டிங் தோஸ் திங்ஸ் விச் ஆர் டீம் நெசசரி ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து பார்க்க போகிறது நித்தி ஆயோக். உங்களுக்கு தெரியும்ல, பிளானிங் கமிஷனில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. அது வந்து இந்தியா ஆசைப்பட்ட அளவுக்கு ஆனால் க்ரோத் வந்து பிளானிங் கமிஷனோட பிளான் வந்து தரல, ஒரு முடிவு பண்ணுறாங்க. இப்போ பிளானிங் கமிஷனை வந்து மோடி என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு புதுசாக அவர் ஒன்று கொண்டு வர்றாருல, நித்தி ஆயோக். ஓகேவா? அப்போ நித்தி ஆயோகோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. இப்போ அடுத்து அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே பிளானிங் கமிஷனோட நெகட்டிவ்னு அர்த்தம். பிளானிங் கமிஷன் எதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் போட்டுடலாம். ஆனால் அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாதால தான் நித்தி ஆயோக் என்ன பண்ணுது, அதெல்லாம் தன்னோட எய்மாக வச்சுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கு பாருங்க, நித்தி ஆயோகோட மெயின் வேலை என்னன்னா டு பிரிங் தி ஸ்டேட்ஸ் to act together in national interest, thereby fosters the cooperative federalism. மீனிங் புரிஞ்சுல? எஸ். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு பிளான் உருவாக்கும் போது எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்னா வந்து அவங்க தனக்கான பாயிண்ட்ஸ் சொல்லி அதிலிருந்து ஒரு பிளானை உருவாக்கணும். இப்போ ஃபெடரலிசத்தை நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அதோட சிம்பிளாக எது இருக்கும், நித்தி ஆயோக் இருக்கும். அதுக்கான திங்க் டேங்க் தான் இது. யார் முடிவு பண்ணுறா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முடிவு பண்ணதில்ல. அப்போ என்ன வச்சுக்கலாம், இப்போ
இப்போ பிளானிங் கமிஷனில் வந்து ஸ்டேட்ஸ் அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எல்லாம் முடிவு பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அப்போ அதை மாற்றி வந்திருக்கு எழுதிக்கலாம். இது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும், நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த பேசிக்ஸ் இல்லாமல் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப டஃப்னு நினச்சிப்பாங்க எக்கனாமி மெயின்ஸ்ன்றது. அதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான் கொடுத்துட்றேன். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். ஓகே, இப்போ இந்த கடைசி பாக்ஸ் இருக்குல்ல, இதை படிங்களேன். இது வந்து நித்தி ஆயோகோட எக்ஸ்பான்ஷன், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. மீனிங் புரியுதுல்ல, எங்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் வருதோ அதுக்கு என்ன அர்த்தம்னா ரிசர்ச் சென்டர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஐடி இருக்கா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு இடம், இன்ஸ்டிடியூஷன். ஆனால் இது என்னது, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாலிசியை உருவாக்குறதுக்கான இன்ஸ்டிடியூஷன். அப்போ ரிசர்ச் பண்ணுற இடம் எப்படி இருக்கும், இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாமா, பாலிசி திங்க் டேங்க் சொல்லலாமா? எஸ், ரிசர்ச்னாலே திங்க் பண்ணுறது. எதை பற்றின திங்க் பண்ணுறது, பாலிசியை பற்றி. நேஷனலில் இந்தியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய பாலிசியை உருவாக்குறதுக்கு யோசிப்பாங்க. அடுத்து நித்தி ஆயோகோட அப்ஜெக்டிவ் பார்க்கலாம். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்ல, எஸ், இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் எதோட நெகட்டிவ் சேலஞ்சஸ், பிளானிங் கமிஷனோட சேலஞ்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவோட நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டிஸ், எந்த செக்டார், என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம், அதை வந்து எல்லா ஸ்டேட் கூட சேர்ந்து ஆக்டிவ் இன்வால்மெண்ட்டோட அந்த விஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு இன்னொரு பேர் என்னது, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா, அது உங்களுக்கு தெரியும். அடுத்த பாயிண்ட், இந்த பிளானை நீங்கள் உருவாக்கும் போது வில்லேஜ் லெவலில் ரெடி பண்ணணும். சென்ட்ரல் லெவலில் ரெடி பண்ணி அது வில்லேஜ் கொண்டு போகிறத விட வில்லேஜ் லெவலில் ரெடி பண்ணணும். டு டெவலப் ஏ மெக்கானிசம் டு ஃபார்முலேட் ஏ கிரெடிபிள் பிளான்ஸ் அட் தி வில்லேஜ் லெவல். அப்போ எல்லா வில்லேஜ் லெவலையும் உருவாக்கப்பட்ட பிளான் அதை ஒன்றா சேர்த்து நேஷனல் கொண்டு போகலாம். நேஷனல் உருவாக்குற பிளானை வில்லேஜ் எடுத்துக்கிறத விட வில்லேஜ் உருவாக்குன பிளானை இந்தியா எடுத்துக்கணும். அது அட் த சேம் டைம் நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்கும் இவங்க ஒர்க் பண்ணலாம். நான் ஃபுல்லைன் படிக்கிற உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏரியாஸ் தட் ஆர் ஸ்பெசிஃபிக்கலி ரெஃபர் டு இட், அதாவது சில ஸ்பெசிஃபிக் ஏரியா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, இதை பற்றி நீங்கள் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாமே கொடுப்பாங்க. தட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி ஆர் இன்கார்பரேட்டட் இன் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி. அடுத்த பாயிண்ட், டு பே, இந்த பாயிண்ட் முக்கியம். அதாவது நித்தி ஆயோகோட மெயின் வேலை என்னதுன்னா நேஷனல் டெவலப்மெண்ட். அப்போ அதுக்கான பாலிசி உருவாக்கணும் கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் அஜெண்டா உருவாக்கும் போது அது எல்லாருக்கும் போய் சேராதுல்ல. அப்போ எந்த சமூகத்துக்கு சேராதோ அவங்கள நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெஷல் அட்டென்ஷனில் பார்க்கணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஏழை கிடையாது, பிளானிங் கமிஷன் கிடையாது. லைன் படிக்கிறேன். டு பே ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு தி செக்ஷன் ஆஃப் அவர் சொசைட்டி தட் மே பி ரிஸ்க் ஆஃப் நாட் பெனிஃபிட்டிங் அடிக்வேட்லி ஃப்ரம் அவர் எக்கனாமிக் ப்ராக்ரஸ். அது ஒன்றா. அடுத்து வந்து லாங் டேர்ம் பாலிசி இங்கே போட்டிருக்கு பாருங்க. இந்த வார்த்தையே இந்த லாங் டேர்ம் பாலிசியோட டிசைன் தான் முக்கியம். ஓகே, நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு போனோம்னா அது 10 வருஷத்துக்கு அது எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் என்ன, அதுக்கான டிசைன் யார் பண்ணி கொடுப்பா, நித்தி ஆயோக் பண்ணி கொடுக்கும். ஓகே, அட் த சேம் டைம் அட்வைஸும் கொடுக்கும். இட் ப்ரொவைட் அட்வைஸ் அண்ட் என்கரேஜ் தி பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் நேஷனல். புரிஞ்சுல? எஸ், அப்போ யாரெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நேஷனல், இன்டர்நேஷனல் எல்லாரையுமே அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்க்குற ஒரு திங்க் டேங்க், லைக் மைண்டட் திங்க் டேங்க்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டு கிரியேட் ஏ நாலேஜ், innovation and entrepreneur support system to a collaborative community of national and international experts, practitioners and other partners. இதில் கீவேர்டு புரியுதுல, அதாவது நமக்கு இது ஆல்ரெடி தெரியும், இது வந்து இது இதோட நித்தி ஆயோக்னாலே நாலேஜ் ஹப்னு தெரியும், இன்னோவேஷன் ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க்கை எப்படி பண்ணுதுன்னா த்ரூ கொலாபரேட்டிவ் கம்யூனிட்டி. இப்போ நேஷனல் லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில் நான் வந்து நம்மளோட அஜெண்டா மாதிரியே இருக்கிற ஒர்க் பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து அதுக்கான பிளான் பண்ணுறது. இந்த பாயிண்ட் பாருங்க, இது முக்கியம். இட் கிவ்ஸ் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்டர்செக்டோரல், இன்டர் டிபார்ட்மெண்டல் இஷ்யூஸ். புரிஞ்சுல? எஸ், அப்போ இதெல்லாம் லெசன்ஸ். இது இந்த 1950s நம்ம லெசன்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோ கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ண முடியாததால ஒரு பிளானிங் வந்து ஸ்லோ ஆகலாம். அப்போ அதெல்லாம் சரி பண்ணுது. இந்த பாயிண்ட் முக்கியம் பாருங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட். இந்த வார்த்தை ஈக்விட்டபிள் முக்கியம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெம்ஸில் சொன்னால ஈக்விட்டி. அதாவது நீங்கள் எக்கனாமியில் ஒரு கொஸ்டின் எழுதும்போது ஈக்குவாலிட்டின்ற வார்த்தையை மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஈக்குவாலிட்டின்ற வார்த்தை வந்து பொலிட்டிக்கல் வேர்டு. ஓகே, ஈக்விட்டபிள்ன்ற வார்த்தை தான் எக்கனாமிக்கல் வேர்டு. ஸோ எக்கனாமிக்கல் வேர்டுனா அந்தந்த ஊருக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும், அந்த கேப்பபிலிட்டி நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும். ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு ரிசர்வ் சென்டராக இது இருக்கும் நித்தி ஆயோக் இருக்கும். அடுத்த பாயிண்ட் முக்கியம். இட் வில் ஆக்டிவ்லி மானிட்டர் அண்ட் இவாலுவேட் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ். உங்களுக்கு மீனிங் புரியுதுல, ஏன் படிக்கணும் தெரியுதுல்ல உங்களுக்கு. இந்த பாயிண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கொஸ்டின் வச்சுங்களேன், நித்தி ஆயோக் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்ம படிக்கிறது அப்ஜெக்டிவ் தான், அதே ஆன்சராக எழுதிடலாம். நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது. ஏன்னா வந்து நித்தி ஆயோக் பயங்கர மானிட்டர் பண்ணுது, அதோட அப்ஜெக்டிவ் நம்ம வந்து பாசிட்டிவ் எழுதிக்கலாம். ஸோ எல்லா ப்ரோக்ராமை
இவாலுவேட் பண்ணுது, மானிட்டர் பண்ணுது. அட் த சேம் டைம் அந்த ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கான டெக்னாலஜி அப்கிரேடேஷனையும் ஃபோக்கஸ் பண்ணும், ரிசர்ச் பண்ணும். அந்த நித்தி ஆயோக்கான ஒரு பெரிய கவுன்சில் எதுனா இந்த கவர்னிங் கவுன்சில் தான், த கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நித்தி ஆயோக். இதில் யாரெல்லாம் இருப்பாங்க, இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்லேயே கொஸ்டின் வந்துருச்சு. பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மறுபடியும் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நித்தி ஆயோகோட கவர்னிங் கவுன்சிலில் முக்கியமாக யார் இருப்பா? பிரைம் மினிஸ்டர் இருப்பாரா? எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இதோட மெயின் வேலை என்னன்னா, ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் கிட்ட, ஒவ்வொரு செக்டரும் டிஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணுவோம்ல. அப்போ அந்த இன்டர் செக்டரல் டிஸ்கஷனு, இன்டர் டிபார்ட்மெண்டல் டிஸ்கஷன், ஃபெடரல் இஷ்யூஸ், இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரே பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இந்தியாவோட டெவலப்மெண்ட் அஜெண்டாவை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்குறது ஒரு மெயின் எய்ம். ஸோ இதோட பேசிக்ஸ் முடியுது. நித்தி ஆயோக் பற்றி கேட்டாங்கன்னா இந்த 3 விஷயத்தை எழுதிடணும், இந்த 3 வார்த்தை எழுதிடணும். ஓகேவா? அதாவது நித்தி ஆயோக் உருவாக்கின இனிஷியேட்டிவ்ஸ் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நித்தி ஆயோக் வந்ததுக்கப்புறம் நம்மளோட அச்சீவ்மெண்ட் கேட்கும்போது இந்த வார்த்தைலாம் இப்போ அடுத்த ஹெட்டிங் அதான். நித்தி ஆயோகோட சேலஞ்சஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன, அதே வரும். பட் இருந்தாலும் பேசிக்ஸோட இதை முடிச்சிடுறேன். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், போஷான் அபியான், அட்டல் இன்னோவேஷன் மிஷன்ஸ். அடுத்து 4வது பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் ரெடி பண்ணும், ரேங்க் ரெடி பண்ணும். இதுக்கு ஹெல்த்துக்கு, எஜுகேஷனுக்கு, வாட்டருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு எஸ்டிஜி தெரியும்ல, யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அப்போ அந்த கோல் என்னென்னலாம் இண்டிகேட்டர் இருக்கு, என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் இப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கான இண்டெக்ஸ் ரெடி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இண்டெக்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இண்டெக்ஸ். புரிஞ்சுல? இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அந்த ஊரில் டிஜிட்டலில் வந்து அதிகமாக்குதா, அதில் எந்த ஸ்டேட் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு ரேங்க் 1 கொடுத்துடலாம். அப்போ ரேங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக காம்படிஷனாக ஒவ்வொரு ஸ்டேட்டும் இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அந்த இண்டெக்ஸ் வலையும் பண்ணுது. ஸோ நித்தி ஆயோகோட அது அச்சீவ்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் கண்டிப்பாக 4 நான் வச்சுங்க. மறுபடியும் படிப்போம், நான் வச்சுங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் இதெல்லாம் பிள்ளைஸ் படிச்சிருப்பீங்க. போஷான் அபியான், அட்டல் இன்னோவேஷன் மிஷன், இண்டெக்ஸஸ் ரெடி பண்ணுறது. ஓகேவா? அடுத்து பார்க்க வேண்டியது நித்தி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இது ஃபுல்லாக படிக்க வேண்டாம், ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் கமிஷன் வாஸ் அன் அட்வைசரி பாடி, நித்தி ஆயோகம் அப்படி தான். ஓகேவா? ஆனால் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, பிளானிங் கமிஷனுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருந்துச்சு. அதாவது அதுக்கு என்ன பவர் இருந்துச்சுன்னா, இட் ஹேஸ் தி பவர் டு அலோகேட் ஃபண்ட்ஸ் டு மினிஸ்ட்ரிஸ், ஸ்டேட்ஸ். ஓகே. ஆனால் இந்த ஃபண்ட்ஸ் இப்போ யாருக்கு கிடையாது? நித்தி ஆயோக் கிடையாது. ஓகே. நித்தி ஆயோக் அப்போ அந்த அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்லாம் யாருக்கு போயிடுச்சு? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தான் அந்த பவர். ஓகே. பிளானிங் கமிஷனோட இந்த ஃபண்ட் அலோகேஷன் பவர் யாருக்கு கிடையாது? நித்தி ஆயோக் கிடையாது. இது ஒன்று. அதே மாதிரி ஸ்டேட்டோட ரோல் இருக்குல்ல, அது வந்து பிளானிங் கமிஷன் இருக்கும்போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. தானே பார்த்தோம். ஃபெடரலிசம் கம்மியாக இருந்துச்சு இது பிளானிங் கமிஷன் இருக்கும்போது. ஆனால் இப்போ அந்த நித்தி ஆயோகோட அந்த கவர்னிங் கவுன்சிலில் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, யூடியோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக இந்த பாட்டம் லெவல் பார்த்தோம்ல, வில்லேஜ் லெவல் பிளானிங் வந்து எங்கே இருக்குது? நித்தி ஆயோகில் இருக்குது. ஸோ நித்தி ஆயோக் ஹஸ் அடாப்டட் தி பாட்டம் அப் அப்ரோச் இன் பிளானிங். கரெக்டாக. ஆனால் பிளானிங் கமிஷன் எப்படி பண்ணிச்சு ஒர்க்கு? டாப் டவுன் டெசிஷன் மேக்கிங்காக இருந்துச்சு. மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான், 3 டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த டாப்பிக்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த இயரோட மெயின்ஸ் எக்கனாமிக் கிளாஸே ஆரம்பிக்குது. ஓகே. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்த்தெல்லாம் பேசிக்ஸ் தான். ஓகே. ஸோ நம்மளோட எய்ம் என்னது? பிளானிங் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், பிளானிங்கில் சம்மந்தப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ், லாஸ்ட் 1 இயரில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எழுதணும். புரிஞ்சுல? ஜென்ரலான பாயிண்ட்ஸ் எழுத முடியாது. எக்ஸாம்பிள் நித்தி ஆயோக் வந்ததுக்கான அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அது வந்ததுக்கு அப்புறம் தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஸ்ட்ராங் ஆச்சு. அந்த பாயிண்ட் வந்து நித்தி ஆயோக் ஆரம்பிச்சாங்களே, அப்போ வந்து அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே. உங்களை என்ன கேட்பாங்கன்னா, நீ இந்த இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கியா, அதுக்கு நீ வேல்யூ ஆட் பண்ணணும். அதாவது நீ ஒரு 10 பாயிண்ட் எழுதுறேன்னா அதில் ஒரு 5 பாயிண்ட் ஜென்ரலாக எழுதிக்கலாம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், பாட்டம் டு டாப் அப்ரோச், அந்த வாரத்தில் எழுதிக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் ஆச்சு இந்த இயரோடைய இல்லை லாஸ்ட் 3 இயர்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் வேல்யூ ஆட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குல்ல, நித்தி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் பாலிசியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு திங்க் டேங்க் வந்திருக்கு. அச்சீவ்மெண்ட் இது ஜென்ரல் தானே, ஸ்பெசிஃபிக் கிடையாது. அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், எ பேனல் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆன் ரேஷனலைசிங் தி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். மீனிங் புரிச்சுல? அதாவது பார்த்தோம்ல, நித்தி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சூப்பராச்சு. அதாவது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் கேட்குறாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்டோட ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் தான் இது கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது சென்ட்ரல் இதுக்கு இந்த லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ப்ரிலிம்ஸ்லேயே வந்து படிச்சிருப்போம். சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் வந்து ரேஷனலைஸ் பண்ணாங்கன்னு படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற ஸ்கீம்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆனால் எல்லா ஸ்கீம்ஸுக்குமே யார் வந்து காசு தரணும், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன வேலை பண்ணணும் அப்படின்றதுக்கான ரேஷனலைசேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சப் கமிட்டி போட்டாங்க. ஓகேவா? யாரோட தலைமையில்? நித்தி ஆயோக் தலைமையில். அப்போ நித்தி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து உருவாக்குறதுக்கான ஒரு பாயிண்ட் கிடைச்சல, இந்த பாயிண்ட். அதே மாதிரி இதெல்லாம் உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது. உங்களுக்கு இந்த லைன் புரியாமல் இருந்துருமோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஓகே. நீங்கள் அதை நித்தி ஆயோட வெப்சைட் போனாலே இதெல்லாம் கிடைச்சிடும் உங்களுக்கு.
நம்ம அந்த கமிட்டி பற்றி ஒரு ரிப்போர்ட் இருக்கும், 2 ரிப்போர்ட் இருக்கும். ஒரு டீடைல் ரிப்போர்ட், இன்னொன்று வந்து ஹைலைட்ஸ் மட்டும் இருக்கும். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் எடுத்த முடிவுகள், இந்த பேனல் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் என்னென்ன சேஞ்ச் கொண்டு வரலான்னு கொடுத்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பாயிண்ட் தான் இது. எக்ஸாம்பிள், ஷேரிங் பேட்டர்னை பற்றி இதில் கொடுத்துருக்கு. அதாவது இந்த பேனல் என்ன முடிப்படுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் 2 பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கோர் ஸ்கீம்ஸ், முக்கியமான ஸ்கீம்ஸ், இன்னொன்று ஆப்ஷனல் ஸ்கீம்ஸ். அப்போ கோர் ஸ்கீம்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% காசு கொடுத்துடணும், ஸ்டேட் கவர்மெண்ட் 40% காசை போட்டு என்ன பண்ணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது யூடிஆர் இருந்தால் 100%. அதுவே அந்த கோர் ஸ்கீமை வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லையோ இல்லை ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் தெரியல, 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இருக்குது, 3 ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா 90% காசு யார் கொடுத்துருவாங்க, சென்ட்ரே கொடுத்துரும். 10% ஸ்டேட் போட்டால் போதும். ஆனால் இதில் பாருங்களேன், ஆனால் ஆப்ஷனல் ஸ்கீம்னா சென்ட்ரலாக கொடுக்கும், 80 தான் கொடுக்கும். மிச்சம் 20 யார் பண்ணணும், ஹிமாலயன் ஸ்டேட்ஸோ இல்லை நார்த் ஈஸ்ட்டோ பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்க. ஸோ ஆப்ஷனல் ஸ்கீமாக இருந்தால் சென்டர் இஸ் டு ஸ்டேட் ஷேர் 50-50. அதுவே வந்து கோர் ஸ்கீமாக இருந்தால் சென்டர் இஸ் டு ஸ்டேட் ஷேர் 60-40. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன காசு பண்ணலாம் அப்படின்ற ரேஷனலைஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஸ்டெப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கல, சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து எடுத்துக்காங்க. இது ஒன் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் நித்தி ஆயோக். நீங்கள் இப்படி எழுதலாம், இல்லைன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இம்ப்ரூவ்டு அப்படி போட்டு வேற மாதிரி போட்டு இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் எழுதுறீங்க, டைனமிக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றீங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட் கேட்குறேன். நித்தி ஆயோக்கோட அப்ஜெக்டிவ்ல குட் கவர்னன்ஸை உருவாக்குறதுக்கான ஒர்க் அது பண்ணலான்னு இருக்கா இல்லையா, படிச்சிருக்கோம்ல, இங்கே போட்டிருக்கு பாருங்க. ரிசர்ச் ஆன் குட் கவர்னன்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட். இந்த பாயிண்ட் இருக்கா? இப்போ இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எழுதலாம்? இந்த பாயிண்ட் எழுதலாமா? ரவுண்டே போட்டுக்கலாம். ஹோல்டிங் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் 2024 குட் கவர்னன்ஸ் வச்சுக்கலாமா? அடுத்து 2030க்குள்ள என்ன பண்ணும், 100% நம்ம என்ன பண்ணுவோம், we have to shift to electric vehicles. சொல்லலாம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோட் பண்ணலாமா? அப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கும், உங்களுக்கு பேப்பர் வந்திருக்கும். ஆனால் இதோட எய்ம் வந்து நித்தி ஆயோக் ஏன் பண்ணுதுன்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் இப்போ, ஏன்னா அப்ஜெக்டிவ் படிச்சாச்சு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்களா, ஒரு எக்கனாமி டெவலப் ஆகும்போது நேஷனல் லெவல் அஜெண்டாவில் எக்கனாமி ஸ்ப்ரெட் ஆகும்போது சில செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷனுக்கு அந்த டெவலப்மெண்ட் போய் ரீச் ஆகாது. அப்போ அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணணும் நித்தி ஆயோக். அதே அதுக்கு இந்த பாயிண்ட் வச்சுக்கலாமா? ரிப்போர்ட்ஸ் ஆன் டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் பை 2022. அப்போ ஃபார்மர்ஸ் வந்து இப்போதைக்கு வீக்கர் செஷன், அப்போ அவங்களோட இன்கம் டபுள் ஆகிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கு. இது எல்லாமே நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் தான். நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் போகுது. ஏன்னா ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் இது இருக்குல்ல, இதை ஃபுல்லாக எக்ஸாம்பிள் அதுக்கே ஸ்பேஸ் இருக்காது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைவர்சிஃபை பண்ணுறேன். எக்ஸாம்பிள், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து வீக்கர் செக்ஷன் பற்றி அப்ஜெக்டிவ் இருக்குது, அப்போ டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம். கவர்னன்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் பார்த்தோம்ல, இதோட அப்ஜெக்டிவ்ல டு ஆஃபர் ஏ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெசல்யூஷன் ஆஃப் இன்டர் டிபார்ட்மெண்டல் இஷ்யூஸ். கரெக்டாக அதாவது நம்மளோட டெவலப்மெண்ட் அஜெண்டாவை ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுன்னு பார்த்தோம்ல, அந்த பாயிண்ட்டை தான் இங்கே மறுபடியும் கொடுத்துருக்காங்க. பிரேக் தி சைலோஸ் இன் விச் மினிஸ்ட்ரிஸ் ஆஃபன் ஆப்ரேட், பிரிங் ஐடியாஸ். இந்த பாயிண்ட் புரிஞ்சுல, இந்த லைனுக்கு மீனிங் அதுதான். அதாவது ஒரு மினிஸ்ட்ரி ஆப்ரேட் ஆகும்போது, ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய மினிஸ்ட்ரிஸோட ஹெல்ப் தேவைப்படுது. அப்போ அந்த பேரியரை உடைக்கிறது பிரேக் தி சைலோஸ், அது ஒன்று. பிரிங் ஐடியாஸ் ஃப்ரம் அக்ராஸ் தி வேர்ல்ட் அண்ட் இவால்வேட் தேர் சூட்டபிலிட்டி ஃபார் இந்தியா அண்ட் பிளான் இன் ஏ லாங் டேர்ம் டிஸ்ரப்ஷன் ஃப்ரெண்ட்லி வே. இது ஜென்ரல் பாயிண்ட் தானே. ஆனால் இந்த பாயிண்ட் நான் ஏன் கொடுத்தேன்னா, ஜஸ்ட் வந்து இன்டர்செக்டரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்களே, இல்லை இன்டர்செக்டரல் பேரியரை வந்து உடைக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அந்த அப்ஜெக்டிவ்லேயே போட்டிருக்கு. வார்த்தையை மாற்றணும்ல, அதுக்காக என்ன சொல்லியிருக்குன்னா, பிரிங் தி சைலோஸ் இன் விச் மினிஸ்ட்ரிஸ் கேன் ஆப்ரேட். வேர்ல்டுல இருந்து இருக்கிற மாடல் எடுத்துட்டு வந்து இந்தியாவுக்கு சூட்டாக செக் பண்ணலாம். அந்த பாயிண்ட் அதே பார்த்தையே வேற மாற்றிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, அங்கே பார்த்தோம்ல டெக்னாலஜிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தோமா, ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் நித்தி ஆயோக். ஸோ டு புஷ் ஃபார் டிஜிட்டல் டிரைவ் இன் தி கண்ட்ரி, இது ஜென்ரல் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை வந்து கோட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட கன்சல்டேஷன் பண்ணி இந்தியா முழுக்க டிஜிட்டல் பேமெண்ட் ஈகோ சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணலாமே, அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜிக்கு 2 பாயிண்ட் இருக்கும். ஒன்று வந்து இந்த பாயிண்டா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் எக்கானமி, இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். 1 செகண்ட் கீழே போட்டிருக்குல்ல, நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போது இது பயங்கரமான ப்ரூஃப் சொல்லலாம்ல, ஏஐ தான் உலகம் முழுக்க ஃபேமஸ். அப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் யார் ரெடி பண்ணுறா, இப்போ ரெடி பண்ணுறது. ஸோ நம்மளோட எய்ம் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு கேட்டாலே உங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும். ஹெல்த் அச்சீவ்மெண்ட்டு, எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்டு, சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட். இப்போ ஹெல்த்துக்கு 2 இருக்கும் பாருங்க, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். சரி, இங்கே போட்டிருக்கல, ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஓகே, இதோட இம்ப்ளிமெண்டேஷன் சக்ஸஸ்.
இங்கே செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ரோலிங் அவுட் ஆஃப் ஏ ஒன் நேஷன் ஒன் ஹெல்த் சிஸ்டம் பாலிசி பை 2030. நித்யாவுக்கு சொன்னதுதான். ஏன் புரிஞ்சுச்சுல? எஸ், இந்த சிஸ்டம் வழியா அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா எல்லாத்தையும் ஒரே சிஸ்டமாக கொண்டு வந்து நம்மளோட இந்தியாவோட ஹெல்த் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறது, எல்லாருக்குமான மெடிசன் கிடைக்கிறதுக்கான ஒரு ஐடியா. ஸோ எக்ஸாமில் அச்சீவ்மெண்ட் கேட்டாங்கன்னா இதில் ஒரு பாயிண்ட் எல்லா பாயிண்ட் எழுதிடணும். இந்த பாயிண்ட் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற டிஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆளுக்கு மாறும். ஓகே, நீங்கள் வந்து அந்த டாபிக் போட்டு ஐஃபோன் போட்டு அது உங்கள் இஷ்டம். ஆனால் இது எல்லா பாயிண்ட்ஸும் முக்கியம், டைவர்சிவ் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம படிக்க போகிற ஜிஎஸ்ல இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதனால் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சர்ச் பண்ணி டைம் யூஸ் பண்ணாங்க. இந்த 8 பாயிண்ட்டை எக்ஸாம் மெமரி பண்ணி எழுதுறதே பெரிய விஷயம். அதை நீங்கள் 10 தடவை ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த பாயிண்ட் அங்கே எழுத முடியும். ஓகேவா? அப்போ எக்ஸாமில் நான் படித்த பாயிண்ட்டை ரிவிஷன் பண்ணி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஆட் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் பாருங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ரைசிங் தி இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் இன் தி கண்ட்ரி ஃப்ரம் 29% ஆஃப் ஜிடிபி டு 36%. இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டை அதிகமாக்கணும். அதே மாதிரி 2022 மேல் நியூட்ரிஷன் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும். இல்லை யாரோட எய்ம்? அச்சீவ்மெண்ட் ஆஃப் நித்யா. இந்த இமேஜ் எது கொடுத்துருக்கேன்னா, ஏற்கனவே அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த லைனில் எழுதுவீங்க. ஒருவேளை அந்த கொஸ்டினை வந்து 15 மார்க்காக கேட்டாங்கன்னா, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் எல்பிஜிக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா, 15 மார்க்காக கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த நித்யாவோட அச்சீவ்மெண்ட் எழுதுவீங்க. ஆனால் இன்னும் பேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ அதில் டிராயிங் போட்டு டிக் வாங்குறதுக்கான எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம்? டிராயிங் வந்து காம்படேட்டிவ் ஃபெடரலிசம், இது இம்பார்ட்டன்ட் எய்ம் ஆஃப் நித்யா இல்லை இம்பார்ட்டன்ட் எய்ம் ஆஃப் இந்தியா. அதில் எடுத்த ஸ்டெப்ஸ், ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், டிராயிங்கை போட்ட போதும். டிராயிங்கில் வந்து டீட்டெயில் கேட்க மாட்டாங்களே, ஸ்டேட் ரேங்கிங்ஸ், எஸ்டிஜி கோல்ஸ், இது 3 போட்டுக்கலாம். புரிஞ்சுல? அதாவது ஃபெடரலிசத்தை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நடுவில் காம்படிஷனை உருவாக்குறதுக்கு என்னது ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் உருவாக்குறாங்க. ஸ்டேட்டை ரேங்க் பண்ணுறாங்க. இப்போ எஸ்டிஜி கோல் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், இது ஒன் மோர் அச்சீவ்மெண்ட் தேவை, இனிஷியேட்டிவ் எய்ம்டு பை நிதி ஆகும். அதில் தானே பார்த்தோம், சப் குரூப் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ். காம்படேட்டிவ்க்கும் கோஆபரேட்டிவ் புரியுதா? எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிவு பண்ணுறது. காம்படேட்டிவ்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் வரது ட்ரை பண்ணுறது. இப்போ காம்படேட்டிவ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இதனாலே போதுமானது. டிராயிங் யூஸ் பண்ணிக்கலாம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு அந்த சீஃப் மினிஸ்டர் சப் குரூப் உருவாக்குனாங்களே, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். நார்த் ஈஸ்ட்டுக்கான நித்தி ஒரு ஃபோரம் இருக்கு. அதே மாதிரி இந்தியன் ஹிமாலயன் ரீஜனை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கு. டெவலப்மெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் டு தி ஸ்டேட்ஸ். அப்புறம் சாத்தி இனிஷியேட்டிவ். இதை டிராயிங்காக நீங்கள் போட்டனாலே காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் போட்டாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து இன்னொரு டிராயிங் இருக்கு. சம் அதர் கீ இனிஷியேட்டிவ்ஸ், உமன் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம், போஷான் அபியான், ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா, மெத்ரான் எக்கனாமி, இன்டர்நேஷனல் கோஆபரேஷன், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் கோல்டு மார்க்கெட். இது தேவையில்லை. இதை வெப்சைட்டில் போட்டுருந்துச்சு, அப்படியே ஃபோட்டோ எடுக்க பார்த்துட்டு நீங்கள் இந்த இப்போ இதையுமே டிராயிங்கை கரெக்டாக ஈஸியாக தெரிகிற மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா பார்க்க என்ன இருக்குன்னா, ஓகே இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் ஒரு 10 பாயிண்ட் எழுதிருக்காரு அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும். டிக் போட்டுருவாங்க. அடுத்து நித்தி ஆயோகோட இஷ்யூஸ் பார்க்கலாம். நித்தி ஆயோகோட இஷ்யூஸ் சொல்லலாம், ட்ராபேக்ஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஒரே வார்த்தை தான். மெயின்ஸில் எப்படி கேட்டிருந்தாலுமே ஒரே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், லேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட். மீனிங் புரிஞ்சுல? அதாவது மற்ற மினிஸ்ட்ரிஸ் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நித்தி ஆயோகன்றது ஃப்ரெண்ட் ஆஃப் மோடின்னு சொல்கிறாங்க, இல்லை ஃப்ரெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் சொல்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர இண்டிபெண்டாக இது யோசிக்கலன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுல? ஒரு ஒட்டுமொத்த நேஷனுக்குமே நீ ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுற, அப்போ நீ வந்து ஃப்ரீயாக யோசிக்கல, உன்னை யூஆர் டிபெண்ட் வித் கவர்மெண்ட். அதான் சொல்கிறாங்க, லேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் நித்தி ஆயோக் ஃப்ரம் கவர்மெண்ட். புரிஞ்சுல? அடுத்து நம்ம பார்த்தோம்ல, நித்தி ஆயோக் வந்து நிறைய ரிப்போர்ட் ரெடி பண்ணுது, ரேங்க்லாம் ரெடி பண்ணுது, இண்டெக்ஸ்லாம் பார்த்தோம்ல. அதில் அந்த இண்டெக்ஸ் பண்ணும்போதும் சரி, டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போதும் அந்த டாக்குமெண்ட் குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் ஒரு ரேங்க் ஒருத்தவங்களை போடணுன்னா இந்த இயரோட மார்க் வச்சு போடணும், கரெக்டா? ஆனால் நித்தி ஆயோக் யூஸ் பண்ணுற ரிப்போர்ட் எல்லாமே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே 2015, 16 அந்த இந்தியா டேட்டாவை வச்சு யூஸ் பண்ணுது. அதுக்கான காரணமும் சொல்லலாம், ஏன்னா புது டேட்டா எதுவுமே ஒன்று வரல, அதனால பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த லைன் வந்து ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் ஆன் எஸ்டிஜிஸ். இது ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை இது போட்டுக்கலாம், லைஃபும் போட்டுக்கலாம். டோன்ட் எக்ஸ்பிளைன். இன்னொரு பாயிண்ட்டு, இந்த லைன் இருக்குல்ல, லேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட், இது வந்து ஜென்ரலாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் இது பேப்பர் வந்தது தான். இதில் எல்லா பாயிண்ட்டும் பேப்பர் வந்தது தான். நானாக வந்து டைப் பண்ணி ஒரு கிரியேட்டிவ் யூஸ் பண்ணல, எல்லாம் பேப்பரில் வந்த வேர்டு தான் கம்பைல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த லைன் கொடுத்தா பாருங்க, நான் படிக்கிறேன், மீனிங் கொடுத்தா பாருங்க. இந்த இண்டெக்ஸ் ஆன் எஸ்டிஜி, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் எஸ்டிஜிக்குள்ளே டெவலப் பண்ணுதானே, ரேங்க் பண்ணுதில்ல. தட் இண்டெக்ஸ் டோன்ட் எக்ஸ்பிளைன் தி ரியல் ரீசன் ஃபார் டவுன்ஃபால். ஒரு ஸ்டேட் ரேங்க் அதிகமாக கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்லாம் தரல, வெறும் ரேங்க் மட்டும் தான் போட்டிருக்கு. அந்த ரேங்க் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுற டேட்டா வந்து ஓல்டு அண்ட் அவுடேட்டட் டேட்டா. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஏ குவாலிட்டி டாக்குமெண்ட். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்டு, தேர்ட், இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நம்ம எழுதினா, இன்னொரு பாயிண்ட் அதுக்கு முன்னாடி
நான் ஒரு கொஸ்டின் கொடுத்தல, சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் இந்தியாஸ் பிளானிங் அப்படி தரும்போது அதில் சக்ஸஸ்னு கேட்குறாங்க, ஃபெயிலியர் கேட்குறாங்களே. அப்போ சக்ஸஸில் ஒரு 8 பாயிண்ட் எடுத்துட்டு ஃபெயிலியர் 4 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா மார்க் குறைஞ்சிரும். ஓகே, உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு இப்போ இங்கே நீங்கள் 5 தான் இங்கே 5 எழுதணும், இதில் 8 8 எழுதணும், அட்லீஸ்ட் ஏதாச்சும் எழுதணும். ஓகே அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் பாருங்களேன். நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் இல்லை, சரி கிடையாது, டாக்குமெண்ட் சரியில்லை, அவுடேட்டடாக இருக்குது, அதை வச்சு தானே பேசுகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுறோம், நம்ம நித்யாவுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியாக ஃபேன்ஸ் நம்ம கொடுத்துருவோம்ல. அப்போ நம்ம மேலே வந்து அந்த எக்ஸாமினருக்கு தப்பாக யோசிக்கலாம், நம்ம வந்து கரெக்டாக யோசிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் போடும்போது அதில் நியூட்ரல் ஆகிற மாதிரி இன்னொரு பாயிண்ட் போட்டுருணும். அதுக்கான பாயிண்ட் அது ஃப்ரிக்ஷன் வித் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட் எதிர்த்து செலக்ட் பண்ணது. எக்ஸாம்பிள் வெஹிக்கிள்ஸ் படிச்சோம்ல, அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வண்டிக்கலாம். ஓகே, அதுல இருந்து உடனே ஷிஃப்ட் ஆகி வெஹிக்கிள்ஸ் போயின்னு யார் சொல்றா, நித்யாக்கு சொல்றாங்க. ஆனால் மினிஸ்டர் சொல்லுது, மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்லை ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை அதை யூஸ் பண்ணுறது குறைப்போம், கொஞ்சமாக குறைச்சிட்டு அப்புறம் ஷிஃப்ட் ஆகலாம் சொல்றாங்க. அப்போ ஃபுல் ஷிஃப்டிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் யாருக்கு பிடிக்கல, கவர்மெண்ட் பிடிக்கல. அதே மாதிரி தான் இந்த கோல் பார்த்தோம்ல, கோல் தானே மெயின் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எஸ், அப்போ அந்த கோல் இருந்து, ஆனால் கோல் தானே பொல்யூஷன் உருவாக்குது. உடனே கோல் இருந்து என்ன பண்ணுவோம், க்ளீன் ஃபியூலுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் யார் சொல்றாங்க, நித்யாக்கு சொல்றாங்க. ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, மினிஸ்டர் ஒத்துக்காது. உடனே நம்ம என்ன பண்ண முடியாது, ஷிஃப்ட் பண்ண முடியாது கோல் இருந்து க்ளீன் ஃபியூலுக்கு. அப்போ இந்த மாதிரி சம் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனும் இருக்குது கவர்மெண்ட் கூட. அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஃப்ரிக்ஷன் தான் இங்கே போட்டு பாருங்களேன். அதாவது மேலே பார்த்தோம்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் இந்தியாவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும். நித்யாவுக்கு சொல்கிறது வந்து 7500 கோடி தேவை ஓவர் 3 இயர்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு இந்தியாவில் ஏஐ ஃப்ரேம்வொர்க் உருவாக்குறதுக்கு. ஆனால் வந்து மேட்டியோட பிளான் வந்து 470 கோடி இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து கேல்குலேஷனே டிஃப்ரெண்ட் வருது. அப்போது கவர்னிங் கவுன்சில் உள்ளே இருக்கிற ஆட்களுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு டைவர்ஜென்ட் வியூஸ் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குல்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த பாயிண்ட், கவர்மெண்ட்ஸ் புஷ் ஃபார் நேச்சுரல் ஃபார்மிங் த்ரூ சுபாஷ் பலேக்கர்ஸ் 0 பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் டெக்னிக். ஓகே, இதுக்கு மேலே டீட்டெயில் வேணாம் உங்களுக்கு. இந்த பாயிண்ட்டே உங்களால் இப்போ இதை படிச்சோம்ல, இதையே உங்களால் ஃபுல்லாக எழுத முடியாது, இதுவே ஒரு பாதி வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் நான் உங்களுக்கு தர்ற டாக்குமெண்ட் இதுக்கு மேலே பார்த்தெல்லாம் பேசிக்ஸ். ஓகேவா? அதுவே உங்களுக்கு நான் பேஜ் அதிகமாக கொடுத்துருவேன், அது மாதிரி கொடுத்தா உங்கள் புக்காக மாறட்டும். ஓகேவா? ஸோ அதுவே குறைக்கணும். நான் நீங்கள் உங்களுக்கு நான் தர்ற மெட்டீரியல் எப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஆன்சர் ஷீட் மாதிரி. ஓகேவா? எவ்வளோ லெஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். புரிஞ்சா? எஸ், அதாவது நீங்கள் நாளைக்கு GS3 நாளைக்கு ஆஃப்டர்நூன் GS3 எக்ஸாம் இருக்குன்னா சருன்னு பார்த்தணும், இஷ்யூஸ் பார்த்த உடனே இந்த பாயிண்ட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே இந்த இயருக்கும் அடுத்த இயருக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ அடுத்த இயருக்கு யூஸ் ஆகும்போது நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது இந்த ஒரு 8 பாயிண்ட் எழுதுவீங்க, கூட ஒரு 3 பாயிண்ட் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன். அப்போ அதுவே அதிகம். அதுலேருந்து நீங்கள் ஒரு 6 சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறையா வந்து ஆர்டிகல் வச்சதில்ல, ஆயோக் ஹஸ் பிகம் டூ டிபெண்ட் ஆன் அவுட் சைடு கன்சல்டன்ஸ். அதாவது ஃபாரின்ல இருக்கிற மெக்கன்சி, S&P நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸ் கூட அவங்க சொல்கிற ஐடியாஸையும் எடுத்துக்கிறாங்க. அப்போது இந்தியா வந்து தனக்கான இண்டிஜினியஸ் ஐடியா உருவாக்கணும்னு என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகிளில் சொல்கிறாங்க. நீ டிபெண்ட் பண்ணுற கன்சல்டன்ஸ் எல்லாமே ஃபாரினாக இருக்காங்க, ப்ரைவேட் பிளேயர்ஸாக இருக்காங்க. அப்போ அது உனக்கு வந்து கிரிட்டிக்காக வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நித்தி ஆயோக் ஹஸ் பிகம் டூ டிபெண்ட் ஆன் அவுட் சைட் கன்சல்டன்ஸ் அண்ட் அட்வைசர்ஸ் இன் இட்ஸ் டெசிஷன் மேக்கிங். ஸோ அடுத்த டாபிக் போயிடலாம், மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். மீனிங் புரிஞ்சுல, ஒரு இந்தியாவுக்குள்ள பணம் எப்படி உள்ளே வருது, பணம் எப்படி வெளியே போகுது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதான் இந்த டாபிக். அப்போ இந்த இயரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் இதுதான். இந்த டாப்பிக்கில் வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட்ஸ், இந்தியா மட்டும் கிடையாது, ஜென்ரலாக USA எல்லாமே, வாட் ஆர் த ரீசன் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் டு பி எட் அண்ட் ஆல் டைம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லா ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லையும் அதிகமான க்ரோத்துக்கான காரணம் என்ன. அப்போ இந்த நியூஸோட ஸ்பெசிஃபிக் காரணம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக சொல்லுங்களேன், எப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அதிகமாக க்ரோ ஆகும், நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும்ல. அதுக்கு என்ன அர்த்தம், நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சொல்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம், அப்போ நிறைய பேர் ஷேர்ஸை வாங்குறாங்க அர்த்தம்ல. கரெக்டாக? ஏன் ஷேர்ஸை வாங்குறாங்க, மக்களுக்கு நியூஸ் போயிருக்கும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குதோ அந்த எல்லா கம்பெனிஸும் பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணுது, அவங்களோட லாபம் அதிகமாகுதுன்னு நியூஸ் வந்திருக்கலாம். அப்போ நான் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நான் வாங்கினேன்னா அவங்க லாபத்தில் எனக்கு ஒரு ஷேர் தருவாங்கல்ல. புரிஞ்சுல? ஸ்டாக் மார்க்கெட்டோட மெயின் ரோல் எதானே, எல்லா கம்பெனியும் தன்னோட ஷேர்ஸை வந்து வித்துரும். காரணம் என்னன்னா, அந்த தன்னோட ஷேர்ஸ் வழியாக யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே, அந்த காசை வாங்கி இன்னும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டோட பிரின்சிபல். கரெக்டாக? அப்போ ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு அர்த்தம், நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு இன்வெஸ்ட் பண்ணி எல்லா கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறாங்க. அப்போ ஷேர்ஸை வாங்குறாங்கன்னா காசை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கிட்டையும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸ் வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்களோட பாயிண்ட் என்ன ஆகுது, அதிகமாக, அந்த கம்பெனியோட பாயிண்ட் அதிகமாகுது. அந்த மாதிரி எல்லா கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறாங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியோட பாயிண்ட்ஸும் அதிகமாகும், ரேங்கிங் அதிகமாகும்.
அப்போ ஒட்டுமொத்தமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாகும். இது ஜென்ரலான ரூல்ஸ் தானே. அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட்டோட பாயிண்ட் அதிகமாகும். ஆனால் இந்த நியூஸுக்கு இப்போ பார்க்குறோம்ல, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட பாயிண்ட்ஸ்ல அதிகமாக இருக்குல்ல, அதுக்கான ரீசன் வந்து இப்போ நான் சொன்ன பேசிக் ரீசன் கிடையாது, 100% கிடையாது. இன்னும் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க நியூஸில் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனிஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய ஐபிஓஸ் வந்துருக்கு. ஐபிஓ நம்பருக்கா ப்ரீவியஸ் வச்சிருக்கோம்ல, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அப்போ நிறைய குட்டி குட்டி கம்பெனிஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக ஷேரை ரிலீஸ் பண்ணுது. அப்போ நிறைய கம்பெனிஸ் உள்ள வந்துருக்கு. அப்போ இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் வச்சுங்களேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் ஏன் நிறைய ஐபிஓ வரல, இப்போ ஏன் ஐபிஓ வந்திருக்குது, அதை கொஸ்டினாக வரலாம். ஐபிஓ புரிஞ்சு போச்சுல, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது அந்த கம்பெனி சொன்னோம்ல, கம்பெனிஸ் தானே ஷேர் ரிலீஸ் பண்ணோம், அந்த ஷேர் தான் வாங்கிக்கிறோம். எந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணதோ அப்போ அந்த கம்பெனி அடிப்படையாக சூப்பராக சொல்லிட்டு அந்த ஷேர் வாங்கிக்கிறோம்ல. இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா வந்துருக்கு, குட்டி குட்டி கம்பெனிஸ் நிறையா வந்து ஷேர்ஸ் ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு ஈக்குவலாக நிறைய பேர் இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அதை பார்த்தோம்ல, நியூ ஏஜ் இன்வெஸ்டர்ஸ். அதாவது புதுசாக இப்போ படிச்சுட்டு வெளியே வந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நிறைய ஐபிஓஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. நியூ ஏஜ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸும் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான பேர் தான் ராபின்ஹுட் கிரேஸ். இந்த வார்த்தைலாம் நீங்கள் எக்ஸாமில் கோட் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஆன்சர் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ ராபின்ஹுட் கிரேஸ் சொல்கிறாங்க யாரை, புதுசாக வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸ், நியூ ஏஜ் ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அட் சேம் டைம் ஐபிஓ நிறைய வந்திருக்கு. இப்போ இந்த லைன் படிங்களேன், as first time investors turned up to the stock markets. இன்னைக்கு புரிஞ்சுல, முதல் முறையாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 35% அதிகமாக இருக்குது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது. அவங்க தான் யார், ராபின்ஹுட் இன்வெஸ்டர்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் ஓகே, ரீசன் தெரிஞ்சு போச்சு. இந்த பாயிண்ட் இருக்கலாம், இது இன்ட்ரோக்கு எதுக்கலாம், அதான் இந்த பாயிண்ட். ஓகேவா, எப்போ இன்ட்ரோ என்ன பண்ணுவோம், ஒரு நியூஸோட இம்பார்ட்டன்ஸை பேசணும்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்து காட்டணும்ல. கொஸ்டின் அது, வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் டு பி அட் ஆல் டைம் ஹை, ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ அதிகமாக இருக்குன்னு நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும்ல, இம்பார்ட்டன்ஸாக சொல்லணும். அதுக்கான பாயிண்ட், சென்செக்ஸ் கிராஸ்டு தி 62,000, நிஃப்டி 18,000 ஆல் டைம் ஹைன்னு இதை இன்ட்ரோவில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த வார்த்தை முக்கியம். ஓகே, நம்ம சொன்னோம்ல, நிறைய பேர் புதுசாக வந்து கம்பெனி ஆரம்பிச்சு ஷேரை ரிலீஸ் பண்ணுறாங்க சொன்னோம்ல, அதுக்கு பேர் தான் நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ். லாஜிக் புரியுதுல்ல, அதாவது எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க, ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுது, லாக்டவுன் போடுறாங்க, யாரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமு. அப்போ நிறைய பேருக்கு டைம் கிடைக்குது. அப்போ என்ன இருக்குது, மொபைல் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. அப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணி ஆன்லைனில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க, காசு வருது. அப்போ அந்த காசு என்ன பண்ணுறாங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படி பண்ணுறாங்க. சில பேர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, குட்டி குட்டி கம்பெனி ஆரம்பித்து ஷேர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபர். இதெல்லாம் காரணம்னு யார் சொல்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ். இதெல்லாம் மற்ற எக்ஸ்ட்ரா ரீசன்ஸ், பிஎல்ஐ ஸ்கீம்ஸ். பிஎல்ஐ ஸ்கீம் தெரியுங்களா. அதே மாதிரி நான் எல்லா வேர்டுக்கும் மீனிங் சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்போம் நம்ம கரெக்டாக. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, இப்போ பிஎல்ஐ ஸ்கீம், இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும். பட் இதை சொன்னால் ஆல்ரெடி வீடியோ வந்து இப்போ ஒரு 50 மினிட்ஸ் பேர் நினைக்கிறேன். பேசிக்ஸ் நான் இன்னும் ஆட் பண்ணிட்டே இருந்தேன்னா ரொம்ப ஸ்லோ. நீங்கள் சொல்லிடுவீங்க, என்ன வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய பேர் மெஜாரிட்டி சொன்னீங்கன்னா நான் பேசிக் இதுன்னு ஆட் பண்ணிடுறேன். பட் இருந்தாலும் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் இது ஒரு பிளாக் தான் இது. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த இந்தியன் எக்கனாமின்ற வார்த்தையே வந்து நீங்கள் எக்கனாமி இப்போ நீங்கள் எதாவது சோர்ஸாக இருக்கீங்களோ அந்த எல்லா டாபிக் ரிவிஷன் பண்ணிடுறோம். அதை ரிவிஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த கீவேர்ட்லாம் மீனிங் புரியும். ஓகே, கீவேர்ட்ஸ் எழுதிட்டு தான் பாயிண்ட் வரும். ஓகே, எஸ். ஸோ கோவிட் டைமில் அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு ஸ்கீமில் அதிகமாச்சு. அதாவது யாரெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகாம், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இந்தியா டொமஸ்டிக்காக பண்ணுறாங்களோ அவங்களுக்கான இன்சென்டிவ் தர ஆரம்பிச்சாங்க. அப்போ அது வழியாகவும் காசு அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகுது. அதே ஆர்பிஐ சப்போர்ட் பண்ணுச்சு. எக்ஸாம்பிள், ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுச்சு, கரெக்டாக வட்டி வாங்குறதுக்கான வட்டி குறைச்சது. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பாரோ பண்ணுறாங்க. பாரோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டைவெஸ்ட்மெண்ட், அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணாங்க. இப்போ அதுலேயும் நிறைய காசு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகுது. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். பட் இது நான் இந்த லைன் நான் படிக்கிறேன். ஓகே, உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, த ஃபுட் பிரிண்ட் ஆஃப் தி ஆர்கனைஸ்ட் கார்பரேட் செக்டர் ஹாஸ் எக்ஸ்பேண்டட் இன் அவர் நேஷனல் இன்கம். மீனிங் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா? கார்பரேட் செக்டர்னா அதாவது பெரிய பெரிய பிராண்ட் கம்பெனிஸ், அதெல்லாம் எங்கே இருக்கும், சென்னையில் இருக்கும், மும்பையில் இருக்கும், ஒரு ஸ்டேட்டில் 2-3 சிட்டியில் மட்டும் தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பிராண்ட் கம்பெனிஸ், பிராண்ட் ஷாப்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா குட்டி குட்டி டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு, நிறைய பிரான்ச் போட்டுருச்சு. அதான் சொல்கிறாங்க, இந்த ஆர்கனைஸ்டு பிராண்டிங் கம்பெனிஸ் இருக்குல்ல, ஆர்கனைஸ்ட் கார்பரேட் செக்டர், கேஎஃப்சி வச்சுங்களேன், அது ஒரு கார்பரேட் செக்டர் தானே, எல்லா ஊருக்கும் வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஊர்ல இருந்த லாபத்தை எடுத்துக்குது. அதான் அந்த பாயிண்ட். த ஃபுட் பிரிண்ட் ஆஃப் தி ஆர்கனைஸ்ட் கார்பரேட் செக்டர் ஹாஸ் எக்ஸ்பேண்டட் இன் அவர் நேஷனல் இன்கம், creating extremely high profitability for bigger companies. Their market shares, அவங்களோட ப்ராடக்ட் என்ன ஆகுது, ப்ரைஸ் ரைஸ் ஆகுது, வேஜஸ், செல்ஃப் எம்ப்ளாய் லேர்னிங் எல்லாமே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகுது. புரியுதுல?
அப்போ எல்லா ஊருக்கும் அந்த பிரான்ச் வந்துச்சுன்னா எல்லா ஊர்லயுமே என்ன எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும்ல, சம்பளம் அதிகமாகும்ல, அந்த பாயிண்ட் சொல்றாங்க.